வணக்கம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உலகளாவிய இருக்கின்ற அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். டைம் எஃப்எம் நேயர்களும் தொடர்பில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு இன்றைய இறையுடன் ஒரு உரையாடல் நிகழ்விலே பொதுவாக பற்றித்தான் இதுவரையில் பேசப்படாத விடயங்களை கொஞ்சம் பேசி பார்க்கலாம் என்று நினைக்கிறோம். உங்களுடைய மன ஆதங்கங்கள் எதுவாக இருந்தாலும், எதுவான கேள்விகளாக இருந்தாலும் நீங்கள் கேட்டால் நன்றாக இருக்கும். அது ஒரு சைவத்தோடு ஒட்டியிருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். எல்லாவிடனும் எல்லா மதங்களுக்கும் நாம் ஒரு பொதுவான ஒரு மரியாதை மதிப்பம் வைத்திருக்கிறபடியினால் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பேசுங்கள், நன்றாக இருக்கும். இப்பொழுது நான் டாக்டர் அவர்களோடு தான் இதை பற்றி கதைத்தால் நன்றாக இருக்கும். ஏனென்றால் அவர் நல்ல ஆழமாகவும் நல்ல சிறப்பாகவும் ஆன்மீக கருத்துக்களை எடுத்து வரக்கூடிய ஒரு சிறப்பு வல்லுநராக இங்கே இருப்பதனால் அவரிடமே நாங்கள் கேட்டுக்கொள்வோம். வணக்கம் டாக்டர் அவர்களே. வணக்கம் தங்கா, வணக்கம் டைம் எஃப்எம் நேயர்களே. மீண்டும் இந்த ஞாயிறு மதிய வேளையில் உங்களை இந்த வானிலையில் இறையுடன் ஓர் உரையாடல் நிகழ்வுகளின் ஊடாக வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு இது உங்களுடைய அரங்கு. நீங்கள் உங்களுக்கு இதுவரை கேட்ட அல்லது கேட்க நினைத்து விடுபட்ட அல்லது கேள்வி கேட்டும் திருப்திகரமான பதில் கிடைக்காத வினாக்கள், சந்தேகங்கள், கருத்துக்களுடன் வந்து இணைந்து கொள்ளலாம். இங்கே தங்கா சொன்னது போல நான் ஏதோ என்னுடைய சுயமாக சிந்தித்து இதுக்கெல்லாம் சொல்லுகின்றேன் என்று அல்ல. இதெல்லாம் காலங்காலமாக எமது மரபிலே, அதிலும் முக்கியமாக சைவ மரபிலே, அதனுடைய தத்துவ மரபிலே காலங்காலமாக நூற்றாண்டு காலமாக சொல்லப்பட்டு வந்தவைகள்தான். திருமூலர் திருமந்திரத்திலிருந்து எங்களுடைய 12 திருமுறைகள், தேவார திருவாசகங்களில் இருந்து எங்களுடைய 14 மெய்கண்ட சாஸ்திரங்கள், சைவத்தினுடைய தத்துவம் தமிழிலேயே தான் இருக்கின்றது. அவற்றினே சைவ சித்தாந்தத்தை திராவிட சிந்தனையின் உன்னத படைப்பு என்று ஈஜு போப் அவர்கள் சொன்னார். அப்படிப்பட்ட அதி உன்னத இந்த தத்துவ சிந்தனையை, அதன் மரபுக்குரிய வழிபாட்டு மரபுகள், நம்பிக்கைகள், சடங்குகள், சம்பிரதாயங்களை இன்றைய உலகில் எமது வாழ்க்கையில், அதிலும் உலகளாவிய ரீதியிலே வாழ்கின்ற எமது சைவ மக்களுடைய வாழ்க்கையோடு பொருத்தி அவற்றை பார்த்து இந்த விடைகளை நாங்கள் காண முயல்கின்றோம். இதுக்கு ஒரு பெரிய பின்புலம் இருக்கின்ற, ஏதோ நான் வானத்திலிருந்து குதித்து வந்து இதற்கெல்லாம் விடை சொல்லுகின்றேன் என்பது அல்ல. பொதுவாக சொல்லுகின்ற விடைகளுக்கு அதற்குரிய தகுந்த ஆதாரங்கள், அதனுடைய அடிப்படைகள் எமது தேவார திருவாசக மெய்கண்ட சாஸ்திர நூல்களிலும், எமது ஞானியர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளிலும், எமது சமய நூல்களிலும் காணப்படுபவற்றை வைத்துக்கொண்டு அவற்றை அடியொட்டி நாங்கள் இவற்றை சொல்லி வருகின்றோம். அந்த நேரத்திலே நாங்கள் உங்களுடைய வினாக்களை நாங்கள் வரவேற்று உங்களுடைய கருத்துக்கள், சந்தேகங்களையும் உள்வாங்கிக் கொண்டு அந்த உரையாடலை நாங்கள் தொடங்குகின்றோம். நேயர்களே, இப்பொழுது நீங்களும் இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதற்கு நீங்கள் 5147354443 என்பது ஒரு இலக்கம். இன்னுமொரு இலக்கம் இருக்கின்றது, 4166139515. இந்த 2 இலக்கங்களில் ஒரு இலக்கத்திலே நீங்கள் இணைந்து உங்களுடைய கருத்துக்களோடு இப்பொழுது வாருங்கள். உங்களுடைய கேள்விகள், கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் பேசக்கூடிய வாய்ப்பு இன்றுதான். இன்றைய நிகழ்விலே நீங்கள் தான் ஹீரோக்களாக அமைய போகின்றீர்கள். எனவே நீங்கள் நல்ல கேள்விகளோடு இப்பொழுது நீங்கள் வானொலிக்கு வாருங்கள், இணைத்து கொள்ளலாம். இதற்கிடையில் நான் ஒரு கேள்வி சார் உங்களிடம் கேட்கின்றேன். அதாவது இந்த தமிழகத்திலே, இந்தியாவிலே இந்த திராவிடம் என்பது ஒன்று, அது சைவம், அதாவது தமிழர்கள் கலாச்சாரம் என்று ஒன்று. இது இரண்டும் ஒன்று இல்லை, தனித்தனி என்று சொல்லி எல்லாம் இப்பொழுது மோதப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். தமிழன் என்றால் அது சைவமும் தமிழனும் தான். மற்றது திராவிடம் என்பது அது தெலுங்கு, கன்னடா, அவர்கள் அந்த கன்னடம் ஆகிய பிரதேசங்களிலிருந்து வந்தவர்கள் ஆட்சிக்குட்பட்டு இருக்கின்றார்கள். ஆகையினாலே அது சேர்ப்பில்லை, தனித்தமிழர்கள் தான் அது என்று சொல்லுகின்றார்கள். இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன?
பொதுவாக இதெல்லாம் சொல்லுவார்கள் அடையாளம் என்று சொல்லுவார்கள். ம் அதாவது நாம் யார், எமது சமூகம் என்ன என்ற அடையாளங்களை பார்த்து கொண்டு போக வேண்டும். இந்த அடையாளங்களிலே சில அடையாளங்கள் பல நூற்றாண்டு காலமாக தோற்றம் பெற்று உறுதியாக நினைத்து நிற்கின்ற அடையாளங்கள். சில அடையாளங்கள் இன்னமும் தோற்றம் பெற்று நிகழ்வுத்தன்மையுடன் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்ற அடையாளங்கள். உதாரணமாக எடுத்துக்கொண்டால் கெனடியர். நாம் கெனடியர் என்ற அடையாளம் இன்னும் தோற்றம் பெற்று வளர்ச்சி அடைந்து இருக்கின்ற அடையாளம். ஏனென்றால் கனடா என்ற தேசம் உருவாகி ஒரு 200 வருஷத்துக்குள்ளதான் இல்லையா? இந்த கனடா என்ற தேசம் உருவாகி எல்லாம் இருந்தாலும் இப்போது 50 ஆண்டுகளுக்கு முன்னர் கனடாவினுடைய மக்கள் தொகையிலே 10% உட்பட்டவர்கள் தான் புலம்பெயர் மக்களாக இருந்தார்கள். இன்றைக்கு 50% மேலே புலம்பெயர் மக்கள் வாழ்கின்ற தேசமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இன்னமும் புதிய குடிவரவார்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது. இங்கேயும் பல்வேறுபட்ட பண்பாட்டு சூழலுடைய மக்கள் வந்து தத்தமது பண்பாட்டு சூழல்களை இங்கேயும் தொடர்ந்து தமது தாய் நாடுகளில் தாய் சமூகத்தில் இருந்ததை விட சிறப்பாக அவற்றை வெளிப்படுத்தி ஒரு ஆதரவுடனும் ஒரு ஆதாரமாக ஒரு பேசையும் வைத்து வாழக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே ஆர்மீனியன் கம்யூனிட்டி அப்படி இருக்கின்றது. சீனர்களுடைய கலாச்சாரம் கம்யூனிட்டி அப்படி இருக்கிறது. புது வருடங்கள் இங்கு கொண்டாடப்படுகின்றது, விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன, அப்படி இருக்கின்றது. சீக்கியர்களுடைய சமுதாயம் அப்படி இருக்கின்றது. அவருடைய விழாக்கள் வழிபாட்டு ஸ்தலங்கள் அப்படி இருக்கின்றது. இஸ்லாமியர்களுக்கும் பாரம்பரியமாக வந்து இங்கே தங்களுடைய பண்பாட்டு மரபு வழிபாட்டு தலங்கள் தங்களுடைய இதை கொண்டு போகக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி ஈழத்தமிழர்கள் இங்கே தமிழர்களாக அடையாளம் பெற்று அரசியல், பொருளாதாரம், சமூகத்துறைகளிலே அது தமது அடையாளத்தை ஈழத்தில் இருந்ததை விட காத்திரமாகவும் சிறப்பாகவும் அதை நிலைநாட்டி வெளிப்படுத்தி கொண்டாடி வரக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இது வந்து வளர்ந்து வருகின்ற அடையாளம். ஆனால் நீங்கள் அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனி போன்ற பிரான்ஸ் போன்ற நாடுகளில் பார்த்தால் அந்த அடையாளங்கள் ஏற்கனவே தோற்றம் பெற்று இறுக்கமடைந்து விட்ட அடையாளம். அங்கே போனால் நீங்கள் அதிலே மேட்ச் பண்ணி எந்த அளவுக்கு ஒத்து போகலாம் என்று பார்க்கின்ற அளவுதான் அங்கே இருக்கின்ற மெல்டிங் பாட் என்று சொல்லுவார். அங்க போனா நீங்க அதுல போய் மெல்ட் பண்ணி அதுக்குள்ள கலந்து ஒன்றாகி விடுகின்ற தன்மைதான் காணப்படுகிறது. அதே மாதிரியாகத்தான் இந்த விதமான கலாச்சார அடையாள இயங்கியல்லேதான் இந்த திராவிடர், தமிழர் இதெல்லாம் எடுத்துக்கொண்டால் ஆதியிலே தமிழர் இருந்த தமிழ்நாட்டு பகுதி எடுத்துக்கொண்டால் அந்த காலத்திலே வந்து ஒரு மொழி பேசுகின்ற கூட்டமாகத்தான் இருந்தார். அவர்கள் அது இந்த மொழி வந்து ஆதி தமிழ் சங்க இலக்கிய தமிழை எடுத்து பார்த்தா புரியும், பெரும்பாலும் புரியாது, கஷ்டமாக இருக்கு. இப்ப சங்க பாட்டு உலகம் யுபப்ப வல நேர்வு திரிதரு பலர் புகழ் ஞாயிறு கண்டா அங்கு ஒவ்வொரு இமைக்கென் சேன்புலங்கவிரொளி ஏதாவது புரிகின்றதா? சூரியனை பற்றித்தான் ஏதோ ஞாயிறு வந்துட்டு சூரியனை பற்றி பிடிச்சிட்டீங்க, அவ்வளவுதான். இப்படி இருக்கும் தமிழ்கள் எல்லாம் கொஞ்சம் புரிய. அதை விட முந்தைய தமிழும் இருந்தது. எழுத்து பெற்ற தமிழ்ன்றதுல எங்களுக்கு அது ஆவணமா கிடைக்குது. அதை திராவிட பாஷை என்று சொல்லி சொல்லுவார்கள். திராவிட பாஷை. திராவிட பாஷையில இருந்துதான் பெரும்பான்மையாக பிறகு தமிழ் வந்தது. அது இந்த தமிழுடைய ஆதிக்கூறு திராவிட பாஷை. இந்த திராவிட பாஷை இந்த தமிழ் வந்த பொழுது இந்த தமிழில் இருந்து வேற மொழி கூட்டங்களும் உருவாகின. அந்த நாளையில இந்த செந்தமிழ் என்று சொல்லி போட்டு கடுந்தமிழ் அல்லது கொடுந்தமிழ் என்று சொன்னார். கொஞ்சம் நல்லா திரிபடைஞ்சு கொண்டு போகுது அந்த வட்டாரத்தில். அதுதான் கன்னடம், கர்நாடகாவில் கன்னடர்கள். அப்ப கடுந்தமிழ் கொடுந்தமிழ் அப்படியே கர்நாடகா போயிட்டு. அதே மாதிரி தமிழ்ல இருந்துதான் தெலுங்கு வந்தது. ஆந்திர பிரதேசமும் இன்றைக்கு இருக்கிற சென்னையும் சேர்த்து ஒன்றாகத்தான் இருந்தது. மெத்ராஸ் பட்டணம் என்று வெள்ளக்காரற்ற காலத்துல ஒரே மாநிலம் தான். இந்தியா சுதந்திரம் பெற்றவரை ரெண்டும் பிரிக்கைக்குள்ள எல்லைகளை பிரிக்கிறார்கள். எனக்கு உனக்கு எல்லாம் பிரிக்கிறார்கள். பிரிக்கைக்குள்ள கொடைக்கானல் இங்கால வருது, திருப்பதி அங்கால போகுது. எல்லாம் எல்லை போட்டு பிரிக்கல, ரெண்டு பக்கம் ரெண்டு பேரும் பிரிக்கிறார்கள். அப்படித்தான் பிரித்தார்கள். அது இன்னொன்று விதமான. அதே மாதிரியாக இந்த நாளிலே பழந்தமிழ் நாட்டிலே தமிழ் விளங்கிய நாடு இதெல்லாம் கொஞ்சம் முந்தி நடந்தது. தெலுங்கு வந்தது, கர்நாடகா வந்தது இல்லை. ஆனா தமிழ் விளங்கிய நாட்டிலே பாத்தீங்கள் என்றால்
சேர சோழ பாண்டிய நாடு. ஆமாம். அப்ப சோழ நாடு என்பது எங்க வரும்டா தஞ்சாவூர்ல இருந்து, ஓ. அந்த தஞ்சாவூர் பக்கத்துல இருந்து சிதம்பரம் பக்கம் எல்லாமே சோழ நாடு தான். ஓ. காவிரி பூம்பட்டினம் அதெல்லாம் சோழ நாடு. திருவரங்கம் இருக்கிறதெல்லாம் சோழ நாடு. அதே மாதிரியாக இங்கால வந்துட்டு அப்படியே சோழ நாடு வருகிறது. பல்லவர்கள் இருந்தார்கள். இந்த காஞ்சிபுரம் வந்து இருக்குது. காஞ்சிபுரம் சென்னப்பட்ட இங்கால எல்லாம் பல்லவர்கள். அவருடைய மாமல்லபுரம் இருக்கிறதெல்லாம் பல்லவர். பல்லவர்களுக்கு பிறகு பல்லவ நாட்டை பிறகு சோழர்கள் சேரர்கள் அப்படி எடுத்துக்கொண்டாங்க. சோழ நாடு. அங்கால பாண்டிய நாடு மதுரை. மதுரை அங்கால திருப்பரங்குன்றம், மற்றது திருச்செந்தூர், மற்றது மதுரை மீனாட்சி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் எல்லாமே திருநெல்வேலியில மதுரை. பாண்டிய நாடு. சேர நாடுன்றது அந்த காலத்து தமிழ். அது இருக்கிறது இந்தியன் மலையாளம். இதுல இருந்துதான் மலையாளம் வருகிறது. மலையாளம் எங்களுக்கு குலசேகர ஆழ்வார் என்ற ஆழ்வார் இருந்திருக்கிறார் கிட்டத்தட்ட 8ஆம் நூற்றாண்டு. சுந்தரமூர்த்தி நாயனார் இருந்திருக்கிறார் 8ஆம் நூற்றாண்டுல. அவரோட தோழரா இருந்தவர் சேரமான் பெருமாள். அவரெல்லாம் திருக்கையில ஞான உலா பாடி இருக்கின்றார். அவருடைய பாடல்கள் எல்லாம் தமிழ் பாடல்கள் திருமுறையில இருக்குது. அதே மாதிரியாக சேர நாட்டை சேர்ந்தவர் இளங்கோவடிகள். சேரன் செங்கோட்டுவனுடைய தம்பியார். அவர் சிலப்பதிகாரத்தை பாடியவர். அப்ப கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முந்தி எல்லாம் இந்த மலையாள மொழி என்று தனி மொழி இருக்கே இல்ல. அது ஒரு 800 வருஷம் ஆக தோன்றி வளர்ந்து தனி மொழியாக தகவமைத்து கொண்ட மொழி. அது ஒரு தனி அடையாளம். அப்ப இப்ப வந்து தமிழ் என்பது தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஒரு அடங்கிய ஒன்றாக இருக்கிறது. ஈழத்தமிழர்கள் அடுத்த கூறாக வருகின்றது. பாரம்பரிய தமிழ். இப்ப இந்த பழைய மலையாளம், அதற்கு முந்தைய தெலுங்கு, அதற்கு முந்தைய கன்னட பாஷை, மற்றது இதை விட ஆதிக்குடிகள் இருக்கிறார். துளு பாஷை பேசுற ஆதிக்குடிகள், அந்த ஆதிக்குடிகளுடைய பாஷைகள் கொஞ்சம் இருக்குது. நீலகிரி மலைகள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் தமிழ் மொழி எல்லாவற்றையும் சேர்த்து ஒன்றாக திராவிடர் என்று சொன்னார்கள். அதாவது விந்திய மலை என்று இருக்கின்றது. அந்த விந்திய மலைக்கு தெற்கு பக்கத்துல இருந்த எல்லாரும் திராவிடர். புரிஞ்சுதா? விந்திய மலைக்கு தெற்கு பக்கத்துல இருந்த எல்லாரும் திராவிடர். அவ இங்க இருக்கிற திராவிடர்களுக்குள்ள இன்றைய தமிழர்கள், இன்றைய கன்னடர்கள், இன்றைய தெலுங்கர்கள், இன்றைய மலையாளிகள் எல்லாரும் வந்துடுவார். அதுக்குள்ளே தமிழர் என்று சொன்னால் தமிழ்நாட்டு தமிழர், ஈழத்தமிழர் தான். தமிழும் திராவிடமும் ஒன்றல்ல. ஆனா திராவிட மொழி கூட்டத்துக்குள்ளே, திராவிட மொழி குடும்பம் என்று சொல்லுவாங்க, அதுக்குள்ள கோல்வெண்ட பாதிரியார் வந்து இந்த மொழிகளை எல்லாம் ஆராய்ந்து திராவிட மொழி குடும்பத்துக்குரிய மொழிகளை புரிம்பாக வரையறுத்து மொழியியல் ஆராய்ச்சியுடாகவே தனித்தன்மையான மொழிகள் என்றதை கண்டறிந்தார். அதே நேரத்திலே வடக்கே ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பஞ்சாப் போன்ற பிரதேசங்களில் நடந்த சிந்துவெளி நாகரிக, அங்கே இருந்து மறைந்து போன நாகரிகம், சிந்துவெளி நாகரிகத்தில் இருந்த மக்கள் திராவிட மொழி கூட்டத்தவர் என்று சொன்னார்கள். அடையாளங்கள் திராவிட மொழி அங்கேயும் இருந்தது. ஆனா அங்கே இருந்த பிற்காலத்திலே அது இங்கே புலம்பெயர்ந்து வந்து குடிகொண்டிருந்தது இருக்கின்றது இந்த தமிழ்நாட்டில். அதிலே இருந்து வந்ததுதான் மிச்சம் இல்லை. ஆகவே திராவிடம் என்பது வந்து எல்லாவற்றையும் சேர்த்து சொல்லுவது, தமிழ் என்பது தமிழ் மொழியை தனியே சொல்வது. இதுதான் அவர்களுக்குள்ள பிரச்சனை. அப்ப இன்றைக்கு இன்னும் அப்ப தெலுங்கிலே தெலுங்கு மாநிலம் ஒன்று இருந்தது, கர்நாடகத்திலே அப்படி இருந்தது. பிறகு அதிலே இருந்தெல்லாம் பிரிகிறார்கள். கொஞ்சம் கொஞ்சம் சின்ன மாநிலங்கள் எல்லாம் பிரிகின்றன. லிங்காயத்துக்கள் வந்து தங்களுடைய சைவ இதை வச்சுக்கொண்டு தாங்கள் தனி கூட்ட கொண்டு ஒரு மாநிலம் ஒன்று உருவாக்கி இருக்கு. ஆந்திராவில அப்படி அப்படி எல்லாம் புது புது மாநிலங்கள் புது புது அடையாளங்களுக்காக வந்து கொண்டிருக்கின்றன. அதைத்தான் நாங்கள் இதுல சர்ச்சைக்குரியது ஒன்றும் இல்லை. அந்த காலத்திலே எல்லாவற்றையும் திராவிடர் என்றுதான் சொல்லுவது. உதாரணமாக சங்கராச்சாரியார் தன்னுடைய சிவானந்த லகரியிலே, சௌந்தர லகரியிலே அம்பாளை பாடுகின்ற பொழுது திராவிட சிசுவுக்கு பால் கொடுத்த அம்பாள் என்று பாடுகிறார். ஆரந்த திராவிட சிசு என்றார் திருஞான சம்பந்தர். அவர் தானே தன்னுடைய பாடல் எல்லாம் தமிழ்ஞான சம்பந்தன் என்று வேற முழுக்க பாடுவார் தன்னை. அப்ப அவரை திராவிட சிசு என்று சம்பந்தர் குறித்தார். இந்த திருஞான சம்பந்தர் தான் தான் பாடின பாடலுக்கு கீழே தன் கையெழுத்து போட்டு கொடுத்தான்னு சொல்லி. கையெழுத்து அல்ல, அவர் 10 பாடல்கள் பாடினால் அவருடைய பாடல்களுக்கு பெயர் திரு கடைக்காப்பு. ஒரு சீல் வைப்பார்.
ம். காப்பு என்றது சீல். சீர். கடைசி பாட்டுல ஒரு சீல் ஒன்று வைப்பேன். ஓ. இது இன்னார் பாடியது, ஓ. இதை பாடுபவர்களுக்கு இன்ன பலன். ம். அப்ப காளியுள் ஞான சம்பந்தன் என்று சொல்லுவேன். ம். ம். அப்படி சொல்லுவேன். ஆன சொன்மாலையோதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே. ஓ. இந்த பாட்டை படிப்பவர்கள் எல்லாம் வானிலே போய் அங்கே அரசாழ்வார்கள். ஓ. ஆணை நமதே, ஓ. இது என்னுடைய ஆணை என்று ம். சொல்லுவார். ம். அப்படி வலும் திடகாத்திரமாக தன்னுடைய கடைசி பாடலை முடிப்பார் அவர். ஓ. ஓ. ஆனபடினாலே அவருடைய பாடல்களுக்கு தேவாரங்களுக்கு திருக்கடை காப்பு என்பது சிறப்பு. திருக்கடை. அது முதலாம், இரண்டாம், மூன்றாம் திருமுறைகளாக ம். சம்பந்தர் தேவார ம். பாடல்கள் ம். கிட்டத்தட்ட 3000-4000 பாடல்கள் இருக்கின்றன. ம்ஹும். இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்றால் அந்த அதாவது திராவிடர் என்கின்ற இதுக்குள்ளதான் இந்த கன்னடம் தெலுங்கு எல்லாமே இருக்குது. ஆனா அப்படியானவர்கள் வந்து இந்த தமிழ்நாட்டை எப்படி ஆளுவது, அது தமிழருக்குரிய பிரதேசமா இருக்கிறதால தமிழர்கள் தானே அதை ஆள வேணும் என்ற ஒரு பிரச்சனை எல்லாம் போய்கொண்டிருக்குது. இப்ப அரசியல் போராட்டம் என்னென்று கேட்டால், அடையாளம் என்பது தனியே உங்களோட பரம்பரையால வருவதா உங்களோட வாழ்முறையால வருவதான்றது கேள்வி. இப்ப அங்கே இருக்கின்ற தமிழ்நாட்டிலே வாழுகின்ற பல கன்னடர்கள், தெலுங்கர்கள் தமிழர்களாகவே தான் வாழுகிறார்கள். இதே பிரச்சனை தமிழ் பிராமணர்களுக்கும் இருந்தது. அவர்கள் எல்லாரும் நீங்கள் ஆரிய வந்தவர்கள் என்றால் அவர்களுக்கு வந்த இடமும் தெரியாது, அது சரி, அது சரி, வந்த ஆக்களின் மொழியும் தெரியாது. அவர்களை பிடிச்சி இந்த ஆரிய வந்தவர்கள் என்ன செய்யுது? இலங்கையிலே வந்து குடியேறிய இந்திய தமிழர்களுக்கு நடந்த நிலையை யோசிச்சு பாருங்க. அதேதான் நீங்கள் எல்லாம் வந்து 2-3 தலைமுறை போயிட்டுது. இங்கேயே பிறந்து தேயிலை தோட்டத்துக்கு உழைத்து உரமாகி மடிந்து 3ஆவது தலைமுறை அது தென்னிந்தியாவையோ தமிழ்நாட்டிலையோ கனவிலும் கூட பார்த்திருக்காது. அதை பிடிச்சு நீ இங்கே இல்லாதவன் அந்த நாட்டுக்குரியவன்டா எப்படி இருக்கு? அதே மாதிரி தான் இதெல்லாம் தமிழ்நாட்டிலேயே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இத்தனை ஜெனரேஷன் கரைஞ்சிட்டு இருக்கிற வேண்டிய முப்பாட்டன் கொப்பாட்டன் வியர்வை எல்லாம் மண்ணில ஊறிட்டு, இந்த மண்ணெல்லாம் புழுதியாகி அவங்களோட உடம்புல ஊறி வியர்வையில ஊறி உதிரத்தில ஊறி அதுகள் தான் பிறகு அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்திருக்கு. இப்ப இருந்து போட்டு நீ அங்கே என்று சொல்லுவது அப்படி எந்த அளவுக்கு நியாயமாகுமோ தெரியாது. நாங்கள் கனடாவிலே வந்து குடியேறிய இவ்வளவு காலம், இவ்வளவு காலத்துக்குள்ளேயே இங்கே எவ்வளவு சாதனைகளை அரசியல்ல கூட செய்திருக்கிறோம். எங்களுடைய ஈழத்தமிழர் அமைச்சராக கூட இருக்கின்றார். மாகாண அரசியல், மாநில அரசியல் இருக்கின்றோம், மத்திய அரசு, இப்படி எல்லாவற்றையும் நாங்களும் அப்ப இங்கேயும் சொல்லலாம் தானே, நீங்கள் இப்ப வந்த நீங்கள் இதுக்கெல்லாம் வரப்படாதுன்னு சொன்னா அது அப்படி அதே மாதிரி தான். அது சரி, அது அப்படித்தான். அது அவர்கள் இன்னொரு இதை சொல்வார்கள், இது அவர்களுடைய பேசிக் ரைட்ஸ், ஹியூமன் ரைட்ஸ், இது மனித உரிமைகளுடைய மறுப்பு. அவர்கள் அந்த மண்ணிலே சீவிக்கிறார்கள் என்றால், அவர்கள் அந்த மண்ணின் பிரஜைகளாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு சகல உரிமையும் உண்டு. வாக்களிக்க உரிமை உள்ள மக்கள் அனைவருக்கும் அரியணை ஏற உரிமை உண்டு. அவ்வளவுதான். காரணம் என்னென்று கேட்டால், அவர்கள் வேற இடத்து ஆக்களா இருந்தாலும், வேறு ஒரு உதாரணத்துக்கு இப்போ தெலுங்கு அந்த கன்னடம் என்ற இதுக்குள்ள போர்வைக்குள்ள இருந்தாலும் அவர்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு முழுக்க தமிழே பேசி தமிழ் கலாச்சாரத்துக்குள்ளே வந்துட்டார்கள், மூழ்கி போனார்கள். அப்போ ஆகையினாலே அவர்களை அப்படி சுட்டி காட்டுவது அது தப்பு தான். அது தப்பு காட்டுவதில் இடர் உண்டு. தப்பு பழியை நாங்கள் ஜட்ஜ் பண்ண முடியாது. இந்த பக்கத்தையும் பாருங்கள், இந்த பக்கத்தையும் பாருங்கள் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கு. அதான் நாங்கள் சொல்லலாம். சரி, இப்பொழுது நாங்கள் நேர்களை இணைத்துக் கொள்ளவும். எங்க நேர்கள் எல்லாம் என்று எங்கேயோ போய்விட்டார்கள் போல தெரிகிறது. எனவே நேர்கள் இணைந்து கொள்ளுங்கள், உங்களுடைய கருத்துக்களை பார்ப்போம். எங்கே பார்க்கலாம், இங்கே வளமையாக வருவார் அண்டன், எங்களுடைய மிஸ்ட்ரியா, எங்களுடைய திருமாவளவன், இப்படியானவர்கள் எல்லாம் குதித்து வருவார்கள். குளிர் காலத்துக்கு இடையிலே ஒரு நல்ல ஒரு இதமான வெயில், ஒரு நல்ல ஓய்வு, நல்ல ஒரு பிரேக் கொண்டிருக்கின்றது. கடந்த சில நாட்களாகிய கடும் குளிரிலிருந்து ஒரு சிறிய ஒரு எத்தனிப்பான ஒரு விடுமுறையாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது. ஆகவே மக்கள் அதை
நன்றாக அனுபவிக்க எங்கேயோ புறப்பட்டு விட்டார்கள். எங்களுக்கு தொழில்நுட்ப காரணம் அல்ல தொழில்நுட்ப கோளாறு என்று சொல்ல முடியாது. எங்களுக்கு தொழில்நுட்பம் தெரியாது. அதனால தொடங்குவதிலும் சிறிது காலதாமதம் காரணப்படியினாலே அப்படிப்பட்ட விடயங்கள் வந்திருக்கலாம். இதிலே நாங்கள் நேயர்கள் வரும் வரைக்கும் நாங்கள் எங்களுடைய சில ஒரு முறை நாங்கள் எடுத்துக்கொண்ட விடயம் ஒன்று இருக்கின்றது. அதாவது குடும்ப உறவு முறைகளை பற்றி சைவம் என்ன சொல்லுகின்றது என்ற முறையை பற்றி அதில் கொஞ்சம் பார்ப்போம். நேயர்கள் வந்து இணைந்து கொண்ட பொழுது நீங்கள் உங்கள் வினாக்கள் அவருடைய கருத்துக்களை நினைத்துக் கொள்வோம். குடும்ப உறவு முறைகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். இந்த சைவத்துல தான் இந்த குடும்பமே கடவுள் இருக்கிறார். குடும்பமா கடவுளும் இருக்கிறது. கடவுளும் உங்களை போல குடும்பமா இருக்கு. அது ஒரு மிக சிறப்பான விஷயம். எந்த ஒரு சமயத்துக்கும் இந்த குடும்பத்தோட கடவுள் இருக்கிற விடயம் இல்லையா? அப்ப எங்கட கடவுளுக்கு மனைவி, மூத்த பிள்ளை, இளைய பிள்ளை, மருமக்கள், இப்படி எல்லாம் எங்கட உறவு முறைகள். அதுலயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. எங்கட உறவுகள் வீட்டுல இருக்கிற மாதிரி தான். அப்படித்தான், அதேதான். மற்றது அந்த உறவுகளுக்குள்ள இருக்கிற பிச்சல் பிடுங்கல்களும் அங்கே இருக்கு. அங்கேயும் இருக்கு சண்டை பிடிக்கிறது. அப்ப இங்கே நாங்கள் பொதுவாக சொல்றது என்னுடைய பிராக்டிஸ்லயோ அல்லது என்னுடைய குடும்ப வாழ்க்கை சமூக வாழ்க்கையிலையோ சில வீடுகளில் கணவன் மனைவிக்கு இடையில மனத்தாங்கள் சண்டைகள் ஏற்பட்டு வருவார். உதாரணமாக சொல்றது எங்கட கடவுளையே பாருங்க. கடவுளும் சண்டை பிடிச்சாதான் கணவன் மனைவி. அது சின்ன விஷயத்துல இருந்து கூட ஆரம்பம் சொல்லுவார்கள். ஒரு முறை பார்வதியும் பரமசிவனும் பார்வதியும் ஒருக்கா அப்படி சொக்கட்டான் சூதாடுகிறார்கள். காய்களை விளையாடி கொண்டிருக்க அப்ப இருந்து பார்த்தா அதுக்குள்ள 2 பேருக்கும் பிரச்சனை வந்து புடுங்கல் எப்படி புடுங்கல் வந்துட்டு புடுங்கல் வந்த உடனே சண்டை. அப்ப சில வழியில பிள்ளைகளும் வந்து குழப்பிட்டு வருவேன். அப்ப பிள்ளையார் முருகன் எல்லாம் வந்து அந்த சொக்கடான் பலகையும் தூக்கி எறிஞ்சி ஓட்டு பெரிய பூத்து அப்படியும் ஒரு வரலாறு இருக்கு. மாற்றது மாமனார் வீட்டுல இங்க சண்டை. அப்ப சிவபெருமானுக்கு அழைப்பு இல்லை மாமனார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகல. அப்ப அங்க பார்த்தால் உமாதேவியார் தன்னுடைய அப்பா போகணும் சொல்லி சிவபெருமான் சொல்லி பார்ப்பேன். சரி விரையில போனா அது ஒரு வரலாறு. இது எங்கட குடும்பத்துல அப்படி எல்லாம் இருக்குதான். அடுத்ததாக இந்த பிள்ளைகளுக்குள்ள எனக்கு உனக்கு தெரியல இந்த மாம்பழ கதை. மாம்பழ கதை இந்த பிள்ளைகள்ல பார்த்தால் ஒரு மாம்பழம் வந்துட்டு யாருக்கு கொடுக்குறா 2 பேரும் போட்டு அப்ப ஒரு சின்ன போட்டி வைக்கிறது. அதை வச்சு போட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்தாரு. முருகனுக்கு வந்தது கோபம். கோவிச்சு கொண்டு என்ன செய்த அவர் புடுங்கேறாரு தானே சில பிள்ளைகள் வெளிக்கிட்டு போய் வெளியே எடுக்கிறது. புறவை வைத்து ஊதனுப்பி அப்படி தம்பி வாடா இப்படி எல்லாம் உறவு முறைதான். உறவு முறைகள் இங்கே இருக்கிற மாதிரி தான் அங்கேயும் இருக்கு. 2 சைவம் சொல்லி வைக்கிறது. அதுலயும் நீங்க பெரிய கோயில்கள்ல பார்த்தா இரவில சுவாமி பள்ளி இறக்கி போங்க. அப்ப அதுக்கு முன்பு இருக்குது. அப்ப இரவில தாம்பத்தியம் கணவன் மனைவி தாம்பத்தியம் உறவங்க சொல்லப்படும். இப்ப இவர் வந்து வெளியே எல்லாம் முடிச்சுட்டு பள்ளியற பூசிட்டு இருக்கு. இப்ப இவரை வச்சு இவர் மல்லிகை பூவும் கொண்டு பல்லக்கில ஏத்தி கொண்டு போவினார். அங்க அம்பாள் அதுல நல்ல வடிவ உடுத்து படுத்து அங்க இருப்பா. ஊஞ்சல்ல இருப்பா. இவர் போன உடனே அம்பாளுக்கு முதலே பூட்டி அறைக்குள்ளே பூசை நடந்துடு. இவர் போன உடனே அங்க வச்ச உடனே இவர் மாலையை பூ மாலையை கொண்டே கொடுப்பார். மல்லிகை எல்லாம் கொடுத்து அம்பாளுக்கு அதெல்லாம் வச்சு 2 பேருக்கும் பால் நைவேத்தியம் பண்ணி ஆராதனை பண்ணி பள்ளியற பூசை நடக்கும். அது ஒரு பாவனை. விடிய காத்தால துயிர் எழுப்புறது. துயிர் எழுப்பி இவர் வழிகிட்டு வேலையை போற மாதிரி வேற அப்படி இப்படி எல்லாம் எங்கட உறவுகளோட சேர்த்து வச்சு பார்த்தோம். சம்பந்தம் குடும்பத்தோட உறவோட சமூகத்தோட சேர்த்து நடைமுறைப்படுத்துகின்ற இந்த உறவுகளை நாங்கள் இந்த உறவு முறைகளை எங்களோட சமயத்திலேயே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப இந்த உறவு முறைகள் நடைமுறைப்படுத்தப்படுகிற வளையம் வந்து சைவத்தில் சொல்லப்பட்டது மாதிரி மற்ற சமயங்கள்ல சொல்லப்பட்டது என்றால் அதை நாங்கள் காண முடியாமல் இருக்கின்றது. இது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இது
கற்பனையோ என்று கூட சில பேர் சொல்லுவார். ஆனா சைவம் வந்து இது கற்பனை அல்லது உருவகம் அல்ல, கற்பனை அல்லது உருவகம் அல்ல, இது நிஜமாகவே இங்குள்ளது போல் அங்கும் உள்ளது என்றே சொல்லுகின்றது. நாங்கள் எங்களுடைய கடவுளை சைவத்திலே 2 நிலைகளாக பார்க்கின்றோம். ஒன்று சொரூப நிலை. சொரூபம் என்றால் சுயரூபம். சுயரூபமாக இருக்கிற கடவுளை பார்த்தால் அவருக்கு குணம் இல்லை, குறிகள் இல்லை, அடையாளம் இல்லை, நிலவும் அருவுரு இன்றி என்று சொல்லி அந்த பாடல் அழகாக சிவப்பிரகாசத்திலே இருக்கு. அந்த இந்த கடவுளுடைய தன்மையை பற்றி சொல்லுகின்ற பொழுது அதை சொல்லுவார், இந்த கடவுள் எப்படி இருக்கின்றார் என்பதை பற்றி சொல்லுவார். எப்படி இருக்கின்றார் என்று சொல்லி அவர் சொல்லுவார், இந்த கடவுள் வந்து அவர் அருபமும் இல்லை, உருவமும் இல்லை, அவர் வந்து எங்களுக்கு ஒரு ரெண்டுக்கும் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட ஒன்றாக இந்த கடவுள் இருக்கின்றார். அதை சொல்லுவார்கள் சுயரூப சொரூப நிலை. அவர் சொல்லுவார் என்று கேட்டால் அந்த கடவுள் நிலையை சொல்லுவார் பதி பரமே. பரம் என்றால் அதான் சுப்ரீம். அதுதான் நிலவும் அரு உரு இன்றி என்றால் அதுக்கு அருபவும் இல்லை, உருவவும் இல்லை, அருவுருவவும் இல்லை. குணம் குறிகள் இன்றி அவர் இத்தன்மையன் இன்னத்தன் இப்படியானவன் என்று சொல்ல முடியாது. குணங்குறிகள் இன்றி நின்மலமாய் அழுக்குகள் குற்றங்கள் இல்லாதவர், ஏகமாய் ஒன்றையான கடவுள். நீங்க கடவுள் மனைவி பிள்ளை என்றெல்லாம் கணக்க சொன்னாலும் அங்கு உண்டுதான். ஏகமாய் நித்தமாகி என்றும் உள்ளவராக அழகில் உயிர்க்கு உணர்வாகி எண்ணற்ற உயிர்களுக்கு அவர் உணர்வாக இருக்கின்றார். அசலமாகி அவர் இந்த சரணப்பட்டு ஓடி திரிகிற ஆளல்ல, அசலமாக இருக்கின்றார். அகண்டிதமாய் துண்டு துண்டாக பாகுபாடாக இல்லாமல் ஒன்றையா இருக்கின்றார். பகுதிகள் கிடையாது. கண்டம் என்றா பகுதி, துண்டை சொல்றோம், கண்டம் பெட்டி கொடுக்குறேன்னு சொல்ல கண்டம். அகண்டிதமாய் ஆனந்த உருவாய் ஆனந்தமயமாக செலவு அரிதாய் போறதுக்கு கஷ்டம், செல்றதுக்கு அரிது. செல் கதியாய் ஆனா செல்ல வேண்டிய பாதையும் அதுதான். செல் கதியாய் சிறிதாகி பெரிதாய் திகழ்வது தற்சிவம் என்பர் தெளிந்தலோடு. இது இறைவனுடைய சுயரூப நிலை, சொரூப நிலை. இந்த சுயரூபத்திலே இருக்கிற இறைவன் அது எப்படி குடும்பம் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் வந்தது, வேற எங்கோ இருந்து வந்தது ஒன்றா இல்லை. இந்த இறைவன் பிற்பாடு தொழிற்படு நிலைக்கு வருகின்றார். அதை சொல்றது தடஸ்த நிலை என்று. தொழிற்படு நிலைக்கு அவர் வருகின்ற பொழுது பல்வேறு வடிவங்களை எடுக்கிறார். உதாரணமாக லம்போதரன் நான் இருக்கின்றேன். நான் இப்ப வேலைக்கு போறேன்டா டாக்டர் ஆஃபீஸுக்கு போய்க்கா, அதுக்கு ஒரு ஆடை, அதுக்கு ஒரு உடுப்பு, ட்ரெஸ் கோட், அதுக்கு ஒரு உபகரணம், ஸ்டெதஸ்கோப், அதெல்லாம் இருக்கும். அதன்படி போய் வேலையை செய்வோம். இப்ப வானிலைக்கு வருகின்றேன், அதுக்கு ஒரு உடுப்பு, அதுக்கு ஒரு அணி எல்லாம் இருக்கிறது. கோயிலுக்கு போகிறேன், அதுக்கு ஒரு விதம், அதுக்கு இன்னொரு விதம் இருக்கிறது. ஒரு பார்ட்டிக்கு போறேன், ஃபங்க்ஷனுக்கு போறேன், அதுக்கு இன்னொரு விதம் இருக்கின்றது. வீட்டுல டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன், இப்படி ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு தொழிற்பாடுகளுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய உருவமும் என்னுடைய தோற்றமும் என்னுடைய செயல்களும் மாறுது. அதே மாதிரி ஒரே கடவுள் பல்வேறு தொழில் நிலைகள்ல பல்வேறு செயற்பாடுகள்ல இருக்கும் பொழுது அவருக்கு பல்வேறுபட்ட வடிவங்களை தாங்குகின்றார். சொல்லுவார் ஒரே கடவுள் தான் அப்படி இருக்கின்றார் என்று சொல்லி சொல்லுவார். நவந்தரு பேதமாக 9 விதமாக ஏகநாதனே நடிப்பன் என்பர். அப்ப இறைவனுக்கு பெண்டாட்டி எங்க இருந்து வந்தவர் என்ற கேள்வி. பெண் எப்படி? எங்கட கடவுள், எங்களுக்கு தான் பெண் கடவுள் உண்டு. பெண்டாட்டி இருக்கிறது வர பெண் கடவுளே இங்கதான் உண்டு. பெண் கடவுள். Why God can be a female என்ற ஒரு பெரிய क्वेश्चन இருக்கு. எப்படி கடவுள் ஆணாத்தான் இருக்கணுமோ, பெண்ணா இருக்கப்படாதோ? இந்த கேள்வி எங்களுக்கு இல்ல. எங்களுக்கு கடவுள் பெண்ணாகவும் இருக்கின்றார், ஆணாகவும் இருக்கிறார், பெண்ணாகவும் இருக்கிறார். பெண்ணை எப்படி எடுக்கின்றது கேட்டால், கடவுள் எங்கள் மீது கொண்ட பேரன்பு, இல்லையற்ற அன்பு, நிபந்தனையற்ற அன்பு, அன்கண்டிஷனல் அன்லிமிட்டட் லவ் இருக்குது. அது எங்களை நோக்கி கீழ் நோக்கி வருகிறது. அந்த அன்பைத்தான் நாங்க அருள் என்று சொல்லுகிறோம். அதுதான் சக்தி. அருளது சக்தியாகும் என்று சிவஞான செட்டியார் சொல்லுவார். அந்த இறைவனிலிருந்து பிரிப்பில்லாது, இறைவனை எங்களது அன்பில்லாம பார்க்கலுமோ இல்ல. அந்த பேரன்பை, அந்த பேர் அருளை நாங்கள் பெண் வடிவாக, தாயாக, தாய் தெய்வமாக வழிபடுகின்றோம். ஆனபடியினாலே அந்த
சக்தி என்பது அதைத்தான். ம். அந்த சக்தியோடு அவர் பிரிவின்றி இருக்கின்றார் ஓ என்று நீங்காது இருக்கின்றார். நீக்கமர. அதைத்தான் சொன்னார்கள். அவருடைய மனைவி என்று சொன்னது மட்டுமில்ல, ஓ அவருடைய ஒரு பகுதியாகவே ஓ இருக்கிறது. சரிபாதி சக்தி ஓ இடது பக்கம். இடது பக்கம் என்று வைத்தார்கள். சரிபாதி சக்தி மாதொரு பாகனர் சம உரிமை. பாத்தீங்களா, ஆண் பெண்ணுக்கு சமத்துவம் அங்கதான் வருது. அங்கதான். ஜெண்டர் ஈக்குவாலிட்டியும் அங்கே இருக்கு. ஓ ஜெண்டர் ரிப்ரசன்டேஷனும் அங்கே இருக்கு. ஓ. அது மட்டும் அல்ல, தி கோஸ் ஆஃப் தி ஜெண்டர். இப்ப ஆண் பெண் எல்லாம் தெரியும். ஓ. ஏன் ஆண் பெண் எல்லாரும் பிறக்கினம்? ஓ அதுதான் ஒரு பெரிய கேள்வி. அங்கேயும் ஆண்மையும் பெண்மையும் இருக்கிறபடி ஓ ஓ ஆண்மை இறையிலேயே ஆண்மையும் பெண்மையும் இருப்பதனால அதனுடைய செயற்பாடுகள்லையும் ஆண்மையும் பெண்மையும் இருக்குது. அதே போல உயிர்கள்லையும் ஆண்மையும் பெண்மையும் இருக்குது. சத்தியம் சிவவுமாய தன்மையும் உலகம் எல்லாம் ஓ ஒத்து ஒவ்வா ஆணும் பெண்ணுமாக உணர் குணியுமாகி வைத்தனன். ஓ வைத்தனன். படைப்பு எல்லாவற்றிலையும் தன்னை போல ஆண் பெண் நேரேற்றம் எதிரேற்றம் கதோட்டு அனோட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் நார்த் போல் சவுத் போல் இப்படி எல்லாம் இரட்டையாக இருக்குது. உயிருள்ள உயிரற்ற எல்லாத்திலையும் இந்த இரட்டைத்தன்மை, the duality in the creation, in the duality in the operations of the world, duality in the existence of the world is there in the cause of the whole cause. கடவுளிடம் அந்த இரட்டைத்தன்மை அந்த இருக்கின்றது. இப்ப நான் இருக்கிறேன் தங்கா, நான் இருக்கிறேன். என்னில் நான் ஒரு ஆணாக இருந்தாலும் என்னில் பெண்மைத்தனமும் இருக்கிறது. ரெண்டு தன்மையும் சேர்ந்ததான் இருக்குது. ஆனால் சில வேளையில் சிலருக்கு ஒரு ஆணாக இருந்தாலும் அந்த பெண்மைத்தனம் கூடி இருந்தா அப்படி இருக்கா? அதான் சொல்லுவார்கள், அது femininity and masculinity and masculinity and femininity என்று சொல்லுவார். ஆண் பெண் என்பதில் ரெண்டுமே சேர்ந்து இருக்கின்றது. ஆனால் பொதுவாக ஆண்களில் ஆண்மை மிகுந்தும் பெண்களில் பெண்மை மிகுந்தும் இருக்கின்றது. அது மாறி இருக்கின்ற பொழுதுதான் நாங்கள் மற்ற ஜெண்டர்ஸை பார்க்கிறோம். தேர்ட் ஜெண்டர், டிரான்ஸ்ஜெண்டர், மற்ற ஜெண்டர்ஸை பார்க்கிறோம். கேஸ், லெஸ்பியன், டிரான்ஸ்ஜெண்டர், அதெல்லாம் அதுக்கு அதற்கும் விளக்கம் மற்ற சமயங்கள்ல இல்லை. ஏன் அப்படி இருக்கின்றது? எங்களுக்கு விளக்கம் இருக்கின்றது. சிவன் வந்து இருக்கின்றார், சக்தி இருக்கின்றது. தத்துவங்கள் 36 சிவம் தொழிற்படுகின்ற தத்துவம் நாதம், சக்தி தொழிற்படுகின்ற தத்துவம் விந்து. ரெண்டும் தொழிற்படுகின்றது மேலே. ஆண்களில் ஆண்மைக்குரிய சிவம் தொழிற்படுகின்றது கூடுதலாக இருக்கும், தொழிற்பாடு குறைவாக இருக்கும். பெண்களிலே அந்த விந்தியுடைய தத்துவத்துடைய சக்தியின் தொழிற்பாடு கூடுதலாக இருக்கும், தொழிற்பாடு குறைவாக இருக்கும். இரண்டுக்குமே சமநிலை இல்லை. சமநிலை வேணும் என்றதுக்காகத்தான் ஆண் பெண்ணன் ஆடுறது. இது எப்படி என்றால், நீங்க தெரியும் மூல கெமிஸ்ட்ரியில பாருங்க, சோடியம் பொட்டாசியம் ஈட்டுவளுக்கு எல்லாத்திறன் அந்த பூரணமா அந்த 8க்கு வர வேணும். அதுக்குதான் அந்த ஓட்டம். சோடியம் குளோரைடோட போய் சேருது, சோடியம் ஹைட்ரோசைடோட போய் சேருது, நடக்கிறது. ஹைட்ரஜன் ஆக்சைடோட சேருது. ஈட்டுவளுக்கு எல்லாத்திறனை பூரணப்படுத்தி சமப்படுத்தலாம். அந்த சமப்படுத்தலுக்காகத்தான் இந்த அகத்தே இருக்கின்ற ஆண் பெண் உணர்வை, அந்த உந்துதல்களை சமப்படுத்த வெளியே இருக்கிற ஆண் பெண் சேருது. ஆண்மை மிகுந்திருந்த சமப்படுத்த பெண்மை இந்த பெண்ணிடம் சேரும். மாறி இருந்தா மாறி சேரும். ஆனா சமநிலை எங்க வரும் என்றால், இறைவனுக்கு மட்டும்தான் அந்த சரிபாதியான அர்த்தநாரீஸ்வர சமநிலை இயல்பாகவே இருக்குது. மட்டும் எல்லாருக்கும் இறை நிலையை முத்தி நிலையை அடைகின்ற பொழுதுதான் அந்த சமநிலை வரும். அது வரைக்கும் ஓட்டம் தான். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்வெருகமாகி பறவை பாம்பை எல்லாம் குட்டி போட்டுக்கொண்டு தான் இருக்கு. அது வரைக்கும் இந்த ஓட்டம் தான். அப்ப இந்த ஓட்டத்துக்கு காரணத்தையும் சைவம் சொல்லுது. இப்ப குடும்ப உறவை மட்டுமல்ல, குடும்ப உறவுல இன்றைக்கு நாங்க பாக்குற இந்த லேஸ்பியன், பைசெக்சுவாலிட்டி அதையும் சொல்லுது. அதையுமே ஒரு கதையா திருமாலும் சிவபெருமானும் சேர்ந்தார்கள் என்று இருக்குது. அதுல ஐயனார் வந்தார் என்று, ஹரிஹர புத்திரன். அங்க அந்த குடும்ப உறவுகளுக்கு ஆல் த பாசிபிள் காம்பினேஷன்ஸ் அதே. இங்க ஒன்றும் புதுக்க ஒருவரும் புதுமை பண்றது கிடையாது. எல்லாமே இந்த குடும்ப உறவை பற்றி சைவன் சொல்றது பற்றி உற்று சமயமும் சொன்னதில்லை, அடித்து சொல்லலாம். அந்த அளவுக்கு அது சிறப்பாக அதை ரெப்ரசன்ட் பண்ணுது. அங்க இருக்கிற மாதிரி தான் இங்கேயும் இருக்கு. பிரார்த்தனை கொண்டு இருக்குது. உடைய சித்தம்
பரலோகத்தில் பிராவு முடிய சித்தம் அங்கு நிறைவேறுவது போல இங்கு இங்கே நிறைவேறுவதாக அங்க நிறைவேறுவது போல இங்க நிறைவேறு. அதுதான் நானும் நீங்களும் ஆணும் பெண்ணும் எல்லாமே ஆணாகி பெண்ணாய் அலியாய் புறவாகி என்று தேவாரங்கள் எல்லாம் சொல்லுது. அந்த இந்த தன்மை கடவுளிடம் இருக்கின்றது. இதைத்தான் மாணிக்க வாசகர் எல்லாம் பாடியிருக்கின்ற, அப்பர் சுவாமிகள் பாடியிருக்கின்ற. இது ஒரு ஞான காட்சியில் அவர்களுக்கு அப்படி தெரியுது. காதல் மடப்பிடியோடும் களறு வருவன கண்டேனவர் திரு பாதம் கண்டறியாதன எல்லாத்திலையும் இறைவனை காண்றோம். யானைய கண்டோன்னு இணையா கண்டோன்னு அப்படி வருது. இடிகுரல் அன்னதோர் ஏனம் இசைந்து வருவன கண்டே பன்றி ஜோடியா வருகிறது. கண்டேனவர் திரு பாதம் கண்டறியாதன கண்டேன் வரி குயில் வேடுகட ஆடி மகிழ்ந்து வருவன கண்டேன். கண்டேன் அவர் திரு பாதம் கண்டறியாதன கண்டேன். இளமன நாகு தழுவி, நாகு என்றது பசு, ஏறு வருவன கண்டேன். கண்டேன் இப்படி எல்லாத்திலும் பார்க்கிறது. அதுதான் சக்தியின் சிவமுமாய தன்மை உலகம் எல்லாம். சரி, இப்பொழுது ஆணும் பெண்ணுமாகி என்று சொல்லுவார்கள். அதான் சொல்லுவார்கள், சிவன்தான் சத்திதனை ஈன்றும் சத்திதான் சிவத்தை ஈன்றும் உவந்து இருவரும் புணர்ந்து உலகு உயிரெல்லாம் ஈன்றும். அவன் பிரம்மச்சாரி. ஏதோ கடவுள் கல்யாணம் கட்டிட்டாருன்றதுக்காக அவர் ஏதோ தளம்பிட்டார், இறங்கிட்டார், ஆடிட்டார், அவன் பிரம்மச்சாரியாகும் பான்மொழி கன்னியாவார். இந்த கன்னித்தன்மையை பற்றி மற்ற சமயங்களையும் சொல்லுது. ஆனா இங்கதான் சொல்ற unaffected இதுகளாலே, they are not tainted. அதுல கலங்கர சேர்றது இதெல்லாம் உலகம் எல்லாம் வருகுது. ஆனா இந்த அவருடைய சேர்க்கை இருக்குது. ஆனால் அங்கு அதால் ஒரு கலக்கம், மாற்றம், தளர்ச்சி, தொய்வு கிடையாது. சொன்னார்கள், வந்து இருவரும் புணர்ந்து உலகு உயிரெல்லாம் மீண்டும் பவன் பிரம்மச்சாரியாகும் பான்மொழி கன்னியாவார் தவந்தரு ஞானத்தூர்க்கே அப்படியே இருக்கிறார்களோ சொன்னார்கள். அது மட்டுமில்லை, சொன்னார்கள், இந்த சத்தியன் சிவமாய தன்மை உலகமெல்லாம் ஒத்து ஒவ்வா உணர்குண குணியும் ஆணும் பெண்ணுமாக வைத்தனன். அவளால் வந்த ஆக்கமி வாழ்க்கை எல்லாம் இத்தையும் அறிய பீட லிங்கத்தின் இயல்போ. சிவலிங்கமே இதுதான் ஐயா. ரெண்டு மூன்று தான். சிவலிங்கத்தில் அந்த வட்ட வடிவான பீடம் வந்து பெண்மையை குறிக்குது. அவடைய அந்த நிலைக்குத்தான லிங்கம் வந்து ஆண்மையை குறிக்குது. ரெண்டும் ஒருமித்து இணைந்திருக்கிற வடிவம் சிவலிங்கம். அப்ப இத்தையும் அறியார் பீட லிங்கத்தின் இயல்பும் ஓரார். இது விளங்காட்டுக்கு சிவலிங்கத்தை விளங்கவே விளங்காது. அருமையாக இந்த குடும்பம், காதல், திருமணம், குடும்ப உறவுகள், பிள்ளைகள், இப்படிப்பட்ட பாலியல் ஈர்ப்பு, அந்த ஈர்ப்புக்குரிய காரணம் எல்லாத்துக்கும் உரைக்குள்ளே இருக்கு. அருமையாக சொல்லுங்கள் நேயர்கள். இப்பொழுதுதான் எங்களுடைய இணைப்புக்கு வழி பிறந்திருக்கின்றது நினைக்கின்றேன். நேயர்களை இணைத்துக் கொள்ளுவோம். இப்பொழுது எங்களுடைய ஆண்டன் இணைந்து கொள்ளுகிறார். வணக்கம் ஆண்டன். அண்டன் எப்பொழுது அகர முதலா எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகன் மாதிரி அன்றன் முதலா நேயர் எல்லாம் எங்கள் இறையுடனோர் உரையாடலின் முதல் நேயராக வந்து விடுகின்றேன். வணக்கம் ஆண்டன் சொல்லிக்கொண்டு வரவேற்கின்றோம். வணக்கம் ஆண்டன். ஆண்டனை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. சரி, இவரை இணைத்துக் கொண்டு பார்ப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஆண்டன் கிறிஸ்டி. ஐயா ஹலோ. வணக்கம் ஆண்டன். வணக்கம். வணக்கம் தங்கா. ஓம். வணக்கம் டாக்டர் ஐயா. சொல்லுங்க ஆண்டன். ஐயா, உங்களுக்கு பிடிச்ச பாடல் அந்த சைவ சித்தாந்தத்துல சிவஞான போதத்துல 8ஆம் சூத்திரம், அன்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து நாங்கள் 8ஆம் சூத்திரம் 8 தடவைக்கு சொல்லி போட்டு பண்ணிக்கிறேன். அதுதான் அதுல என்ன கேள்வி இருக்குது அதுக்கு என்னண்டா ஐம்புல வேடர்ண்டா அந்த ஆன்மா எப்படி அந்த ஆதாம் ஏவாள் பாவத்துக்கு விழுந்த நேரம் இல்ல மனுஷன் பாவத்துக்கு விழுந்த நேரம் அந்த மனுஷன் பாவத்துக்கு விழுந்த நிலையில இருக்கைக்கான் அதுல அவர் சொல்லுவார், ஐம்புல வேடரின் எங்களோட மெய் வாய் கண் மூக்கு செவி எல்லாம் ஒரு வேடருக்குள்ள வேடு
காட்டுக்குள்ள ஒடுங்கி இருக்கிற நேரத்துல ம், அதை விளக்குகிறார் சிவஞான சித்தியார். அடுத்த 14 சாஸ்திரத்துல அடுத்தது சிவஞான சித்தியார் சொல்றார், மன்னவன் தன் மகன் வேடரிடத்தே தங்கி ம், வளர்ந்தவனை அறியாது மடங்கி நிற்ப, பின்னவனும் என் மகன் நீ என்றவரில் பிரித்து பெருமையோடும் தானாக்கி பேணுமா போல் ம், துண்ணி ஐம்புல வேடர் சூழலில் பட்டு ம், துணைவனையும் அறியாது துயருறும் தொல்லுயிரை மன்னும் அருட்குருவாகி ம், வந்தவரின் நீக்கி மலமகற்றி தனதாக்கி மலர்க்கு அடி கீழ் வைப்பான். ம். இதுல விளங்கப்படுத்துறார், இப்படி ஒடுங்கி அந்த காட்டுக்குள்ள அந்த வேடன் வாழ்ந்து தானும் அரசகுமாரன் என்பதை மறந்து அந்த அரசன் பிள்ளை வேடனோட வாழுகிறது. அப்ப இதை உணர்ந்து கொண்ட அரசன் அங்கிருந்து அரசனாக வராமல் வேடுவனை போல வந்து காட்டுக்குள்ள போய் அந்த மகனை தன்னுடைய இளவரசனை கண்டு அவனுக்கு சத்தியத்தை சொல்லி, நீ என்னுடைய மகன், நீ பிழையாக வந்து இங்க வாழுகிறாய், பாவத்துக்களை வாழுகிறாய் என்று சொல்லி வந்ததை சொல்லவில்லையே, தம்முதல் குருவுமாய் வந்தது என்று தான் சொல்லி இருக்கின்றது. ஆனா இதுல பாருங்க, பெருமையோடு தானாக்கி போ என்றவரை வேடரிடத்தே தங்கி வளர்ந்தவனை அறியாது மடங்கி நிற்ப, பின்னவனும் என் மகன் நீ என்றவரை பிரித்து பெருமையோடு தானாக்கி பேணுமா போய் துண்ணிய ஐம்புல வேடரில் பட்டு துணைவனையும் அறியாது தொல்லுயிரை மன்னும் அருட்குருவாகி. அப்ப கடவுள் தான் அருட்குருவாக வருகிறார் என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. அங்கேயும் பார்க்கிறோம், தம் முதல் குருவுமாகி தவத்தினில் உணர்த்த, தம் முதல்னா முதல்வனாகிய கடவுள் குருவாக வந்து, குருவாக நாங்க சாய்பாபாவையோ அல்லது இங்க இருக்கிற அம்மாக்களையோ அல்லது எனக்கு ஒரு குருவை தேடி நான் இந்தியாவுக்கு போய் அதுல சைவத்துல படித்த ஒரு குருவை சொல்ல இல்ல, கடவுள் குருவாக வந்து தவத்தை காட்டி பாவத்தை கழுவுகிறவர் தான் குரு. அதை பற்றி சைவம் சொல்லி இருக்குது நிறைய. குருட்டினை நீக்கா குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார், குருவும் குருவும் குருட்டாட்டம் ஆடி குருவும் குருவும் குளிவிழுமாறு என்று சொல்லி இருக்கிறார். அவர்கள் கடவுள் குருவாக வருவார் என்றே, எப்ப கடவுள் குருவாக வருவார் என்றால் பிறவிதோறும் பிறந்து போய் அந்த பக்குவ நிலை வரும் ஒரு நேரத்தில். எத்தனையோ பிறவிகளுக்கு அப்பால தொன்னூல் பரசமயந்தோறும் அதுகதுவே நன்னூல் எரத்தெறிந்த நாட்டு வித்து, ஒவ்வொரு சமய நூல்களையும் பிறந்து அந்த சமயங்களை அனுட்டித்து ஒளி, அந்த சமய நூல் தான் முதன் நூல், இந்த சமயம் சொல்ற கடவுள் தான் சரி, இந்த கொள்கை தான் சரி என்று என்னை அதிலே நாட்டுவித்து பிற்பாடு இப்படிப்பட்ட நீண்ட பயணத்திலே கடைசியாக வந்து அந்த ஆன்மாவுடைய அறிவு முதிர்ச்சி அடைகின்ற பொழுது, பக்குவ நிலை வருகின்ற பொழுது இறைவனே குருவாக வருவார். அப்பொழுது சத்தினிபாதன் நிகழும். குருவருள் இறைவனே குருவாக வருவது சத்தினிபாதன் நிகழும். அப்பொழுது இவருக்கு அந்த ஆத்ம அனுபவம் கிடைக்கும் என்று சைவம் சொல்லுகின்றது. அதுதான் ஐயா கிறிஸ்தவத்துல சொல்லுது, சத்தினிபாதம் தான் எங்களுக்கு இந்த சிலுவையில இயேசு நிறைவேற்றினார். உணர்த்தண்டேக்குள்ள எப்போதோ வந்த குருவை சொல்லவில்லை, எப்பொழுதும் வந்த குரு, வருகின்ற குரு, வரப்போகின்ற குரு என்று முக்காலத்துக்கும் சேர்த்துத்தான் சொல்லப்படுகிறது. அண்டனுக்கு என்னென்றால் இதுல வந்து அடுத்த என்னன்னு கேட்டால் 8ஆம் சூத்திரம் 9ஆம் சூத்திரம் சொல்லுது, பஞ்சாட்சரம் சொல்ல சொல்லு. அப்ப பஞ்சாட்சரம் சொல்ல வேணும். 8ஆம் சூத்திரத்துக்கு 9ஆம் சூத்திரம் சொல்லுது, ஊனக்கண் ஞானம் உணரா பதியை ஞானக்கண்ணினி சிந்தை நாடி உராத்துணை தேர்த்தன பாசம் ஒருவ தன்னிழலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்து. விதிப்படி பஞ்சாட்சரம் என்ற நமசிவாய மந்திரத்தை ஒரு குருமூலம் தீட்சியாக பெற்று அனுஷ்ட விதிப்படி செய்ய வேண்டும். தீட்சியாக குருகுடம் பெற்று இருந்து அனுஷ்டானம் அல்லது சந்தியாவந்தனம் பண்ணி நியாசம் பண்ணி ஒரு மந்திரம் சொல்றதுக்கு சொல்லுவார்கள். பீஜம் பீஜம் மந்திரம் கீலகம் என்று 3 இருக்கு. பீஜம் என்பது மந்திரத்தோட சேர்த்து சொல்றது. ஓம் என்பது ஒரு பிரணவ பீஜம். அதே மாதிரி ஹாயிம் ஹாம் கிளீம் எல்லாம் இருக்கு. பெற வேண்டும். பீஜம் இல்லாமல் மந்திரத்தின் விதை அதுதான். அது இல்லாம வேரோடாது, ஆணி வேர் முளைக்காது மந்திரம். அது உண்டு. பிறகு மந்திரம், அது நம்ம சிவாய சிவாய அந்த மந்திரம்.
அதுக்கு பிறகு கீலகம் கீலகம்ன்றதான் கீ அங்க ஓ. பட்டியை திறக்கிற மாதிரி பட்டியை இந்த திறக்கிற கீலகம் என்றது ஓ. சும்மா நிச்சயம் எல்லாம் இருந்துட்டு மந்திரத்தை சொன்னா ஓ. அதுல சும்மா மனம் ஒன்றி ஓ. இருந்து ஓ. சந்தியாவந்தனம் பண்ணி ஓ. கொடுமிடம் நியாசம் பண்ணி ஓ. பிராணாயாமம் பண்ணி நாடி சுத்தி பண்ணி ஓ. அந்த தியானித்து அந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் ஓ. அதான் விதி எண்ணம் 5 எழுத்தே ஓ. இந்த 5 எழுத்து மந்திரம் என்பது ஓ. ந ம சி வ வா ய ய அல்லது சி வ வா ய ய ந ந ம இது 9ஆம் சூத்திரத்துல ஓ சொல்லப்படும் இது என்னன்னா ஆண்டன் இப்ப நீங்கள் நாங்கள் சொல்றது கம்பேரேட்டிவாக பார்க்கின்றோம் ஓ ஒத்து போகின்றது சில ஓ. விடயங்கள் ஆனால் இங்க சிவஞான போதம் சொல்ல வந்தது ஓ கிறிஸ்துவத்திலே சொல்லப்பட்ட இயேசுவின் வருகையே அல்ல ஓ ஆனா ஒத்து இருக்கின்றது ஒத்திருக்கின்ற அங்கே இயேசு அந்த கிறிஸ்துவினார் வந்து சட்டர் சரியா இதா இருக்கு இருக்கின்றது ஆனால் சிவஞான போதத்தின் கருப்பொருள் அதுவல்ல அதுவல்ல இப்ப என்னன்னா அப்படி கருப்பொருள் நீங்கள் எடுப்பதா இருந்தால் ஆ. அடுத்தது சிவதீட்சி எடுக்க வேணும் ஓ அடுத்தது பஞ்சாட்சரம் ஓத ஓ வேணும் அப்ப பிறகு அது கிறிஸ்தவத்திலிருந்து அப்படியே சைவத்துக்கு நீங்கள் வந்த மாதிரி வந்து ஓ அது வந்து கொண்டு போக வேண்டும் ஒற்றுமைகளை எண்ணி நாங்கள் போற்ற வேண்டும் வேறுபாடுகளை அறிந்து விலகிக் கொள்ள வேண்டும். அண்டனுக்கு என்னுடைய கருத்து என்னென்றால் நீங்களும் சரியா ஆழமா படிச்சு அது அந்த கிறிஸ்டியானிக் பகுதியை நல்லா தெளிவு செய்து வச்சிருக்கிறீங்க இஞ்சால இந்த பகுதியையும் கொஞ்சம் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் ஆனால் இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்து கதைச்சால் அது அது வித்தியாசமா தான் இருக்கும் அது Comparative religion என்பது ஒரு ஆர்ட் அதை அது செய்ய வேண்டும் அதை அதே நீங்க நேரத்துல comparative religion வந்து அது கன்சியூமிங் ரிலிஜனாக ஓ, இருக்கக்கூடாது ஓ. கன்சியூமிங் என்றது இதே அப்படியே வந்து எடுத்து இதிலே அதுதான் இருக்குன்னு சொல்றது அண்டு comsi. அது அதே we should celebrate the comparative religion but we should stay away from இப்ப the consuming religion. அண்டன் என்னுடைய கருத்து என்னென்றால் நீங்கள் பொருத்தி பார்த்து அது ஏதா பொருத்தி பார்த்துட்டு ஒரு பக்கம் சரி ஒரு பக்கம் பிழைன்ற மாதிரியான பாவனையிலே அது போக பார்க்குது அது அப்படி இல்லை அண்டன் நீங்களும் சொல்றது சரி தாங்க இப்ப பாருங்க 12ஆம் சூத்திரம் சொல்லுது செம்மலர் நோண்டார் செம்மலர்ண்டா சிவப்பு மலர் போன நோன்பிருக்கையில் அவருடைய பாதங்கள் சிவப்பு மலராக அது சரி அது சைவத்துக்கு பொருந்தது நீங்கள் அதை கொண்டு போய் ஏன் இருக்க போறீங்க சேவடி போற்றி சிவந்த தாள்கள் இணை துணை மலர் கொண்டு ஏற்றின் போற்றியன் வாழ் முதலாகிய பொருளே புலந்தது பூங்கலற்கு இணை துணை உன்னுடைய பூங்கலல்கள் பூங்கோன்ற திருவடிகளுக்கு இணையான தாமரை மலர்களை கொண்டு உன்னை வந்து வழங்குகின்றோம் அங்கேயும் தாமரைக்கு ஒப்பானது சிவந்த மலர் சேவடி ரோஷியட் ஃபீட் இப்படி எல்லாம் எங்களுடைய கடவுளுடைய சிவனுடைய திருவடிகள் எங்கும் சொல்லப்படுகின்றன அப்ப அது வந்து ரத்தத்தினாலே சிவந்த சொல்ல முடியும் அப்ப நோன்பால் என்றது என்னதுக்கு வரும் நோன்பு வேதனைப்பட்ட பாதங்கள் என்று அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார் வேதனைப்பட்ட பாதங்கள் என்பதல்ல நோண்டால் இதிலே வந்து நாங்கள் வகுப்புக்கு நான் சொல்லி இருக்கின்றேன் நாங்கள் தனியாக வகுப்பெடுக்கின்றோம் எங்களுடைய சற்சங்கத்திலே தனியாக இந்த வகுப்புகள் இருக்கின்றன வானொலியிலே நாங்கள் வகுப்படுத்தால் பல பேருக்கு அது நோன்தாள் என்பது நொந்து விட்டதால் என்று சொல்ல முடியாது செம்மலர் நோன்தாள் சேரல் ஒட்டா அம்மலங்களி என்று வருகின்றது இங்கே அந்த நோன்தாள் என்பது குறிப்பது இறைவனுடைய மென்மையான அதானங்க சாஃப்ட் நொய்யது இதமானது என்ற கருத்திலே நன்றி என்னென்றால் நீங்கள் அப்படியே கொண்டு போய் இதிர வச்சு பொருத்தி பார்க்கிறீர்கள் கிறிஸ்டியானிட்டி பட் அதுல நாங்கள் கொஞ்சம் அவதானமாக அதை செய்து கொண்டு இதுக்குள்ள சைவத்துக்குள்ள தன்மையிலே அது பேசுது அது கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே பேசுது ஆனால் நீங்கள் ஒற்றுமைகளை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் அண்டனுக்கு வாழ்த்துக்கள் அடுத்த அன்பு நேர இணைப்போம் வணக்கம் வணக்கம் தாங்க வணக்கம் டாக்டர் வணக்கம் யார் பேசுகிறீர்கள் பேரும்பவல்லி சண்முகம் சொல்லுங்க வணக்கம் நாங்கள் நித்திரகொள்ளியில் உங்களுக்கு இது கேட்டு இடையிடையே ஐபேட போட்டு நான் கொஞ்சம் நின்று டெலிபோன்லயே வச்சு கொண்டுக்கிறோம் சொல்லுங்க இந்த ஞானசம்பந்தரை பற்றி சொன்னார் ஐயா அருமையா இருந்தது திருக்கடை காப்பு உண்மையில அவரை பற்றி வார்த்தைகள் இல்ல கூற மற்றது சுந்தரன் தான் பாடல் நினைக்கிறேன் இந்த நாளுக்கு அது நன்றா இருக்கும் என்று யோசிச்சு அந்த பாடலை பாட யோசிக்கிறோம் பாடுங்க பார்ப்போம் நாடுமின் இசையால் தமிழ் பரப்பும்
நாடும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் தான சம்பந்தனு குலகவர் முன் நாடும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனு குலகவர் முன் தாளம் ஈந்தவன் பாடலுக்கு இறங்கும் தாளம் ஈந்தவன் பாடலுக்கு இறங்கும் தன்மையாளனை என் மனக்கருத்தை ஆளும் பூதங்கள் பாட நின்றாளும் அங்கனந்தனை என்கணும் இறைஞ்சும் கோழிலி பெரும் கோயிலுள்ளானை கோழிலி பெரும் கோயிலுள்ளானை கோலகாவுனை கண்டு கொண்டேனே. நல்லா இருந்தது. கொஞ்சம் சரியில்லை இருந்தாலும் இல்ல அது அந்த ராகம் எனக்கும் கொஞ்சம் இதா இருக்கிறது நல்லா இருந்ததுங்க. தமிழ் பரப்புற நேரம் இந்த நேரம் தமிழ் ஆண்டு அப்ப அந்த நேரத்துல ஐயா ஞானசம்பந்தருடைய பெருமையை பற்றி சொல்லியிருக்கேன். எனக்கும் ஒரு ஆசையா இருந்தது. நன்றி நன்றி அம்மா, நன்றி நன்றி நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் ஒரு சங்கீத கலாவல்லி தானே. அருமையான சந்தர்ப்பத்திலே நல்ல அருமையான பாட்டு. சம்பந்தருடைய பாடல்கள் அவருடைய வாழ்க்கை வாழ்ந்தாரா என்ற கேள்வி இருக்குது. அதுக்கு ஆதாரங்கள் இருக்கின்றன. ஒன்று வந்து அகச்சான்று. அவருடைய பாடல்களிலேயே தன்னுடைய வாழ்க்கை சம்பவத்தை எல்லாம் பாடி இருக்கிறார், அகச்சான்று. மற்றது புறச்சான்று. அவருடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் குறிப்பிட்ட விவரங்கள் இருக்கின்றன, அது புறச்சான்று. அவருக்கு பிறகு அந்நிய காலத்திலே வந்தவர்கள் எழுதிய பாட்டு. சம்பந்தருக்கு 100 ஆண்டுகள் 150 ஆண்டுகளுக்கு பின்னாலே வந்த சுந்தரர் இந்த பாட்டை பாடியிருக்கிறார். இதெல்லாம் அவருடைய சான்றுகள். இங்கே வந்து அவருக்கு தாளம் கொடுத்ததே பாடியிருக்கிறார். சிவபெருமான் தாளம் கொடுத்ததே பாடியிருக்கிறார். சம்பந்தர் தனக்கு சிவபெருமான் அமுது தந்ததை பாடியிருக்கிறார். உமாதேவிய போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாதன தாதையார் முனிவுரத்தானினை ஆண்டவன் என்று பாடுகின்றார். இது அருமையான பாடல். திருவிழிமலையில தான் இதை படிக்கிறேன். அப்ப இந்த தோடைய செவியன் பாட்டு படிக்கிறத பற்றி திருவிழிமலையில படிக்கிறார். இதெல்லாம் அகச்சான்றுகள். மற்றது இது புறச்சான்றுகள், புறச்சான்றுகளாகவே இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களுக்கு ஆதாரமாக இருக்கின்ற பாடல்கள். இந்த பாடல்கள் எல்லாம் ஒரு பண்ணோட இசையோட பாடக்கல்ல அப்படியே ஒரு ஆளை இருத்தி எழுப்பும். அதுவும் தமிழ் பண்ணல்லவா. நன்றி நன்றி பெரும்பவல்லி சண்முகம். அடுத்த அன்பு நேர இணைப்போம். வணக்கம். வணக்கம் தங்கத்தார், எப்படி இருக்கிறீங்க? செல்வம், நல்லா இருக்கிறோம் செல்வம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நலமா இருக்கிறோம் டாக்டர். நீங்கள் நலம் தானே? நல்லா இருக்கிறோம். சொல்லுங்க. எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன். நல்ல விளக்கங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். தங்கா தொடக்கத்திலே கேட்டிருந்தார். எனக்கும் அதுதான் ஒரு ஐமிச்சம். அடிபடுகிறார்கள் அந்த சேர சோழ பாண்டியர்கள் உண்மையா திராவிடரா இல்லாட்டி தமிழரா? சேர சோழ பாண்டியர்கள் அக்காலத்துல தமிழர்கள், இக்காலத்துல சேரர்கள் வந்து மலையாளிகள், கேரளா மலையாளிகளா. இல்ல தமிழர்கள் என்று சொன்னா திராவிடத்திலே ஒரு பகுதியா இருந்தார்களா இல்லாட்டி முந்தி தமிழர்ண்டா திராவிடர், திராவிடர்ண்டா தமிழர் உண்டாத்தான் இருந்தது. ஆனா இப்ப மாறிடுச்சு. அதாவது இப்ப அங்க குத்துப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி நான் பாய்ச்சி கொண்டிருக்கேன். தங்கா சொன்ன ராஜராஜ சோழன் வந்து எந்த சமயம் என்ன சாதி என்றெல்லாம் இப்ப அங்க ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்காகத்தான் கேட்டேன். அது என்ன? ராஜராஜ சோழன் வந்து தமிழன் தான், சோழ வம்சத்திலே வந்தவன், அதுல வந்தவன். அப்ப அவங்களுக்கும் சேர நாட்டுக்கும் ஜென்ம பகை, ஜென்மை பகை. 10ஆம் நூற்றாண்டு தானே, 10ஆம் நூற்றாண்டு. அவனை அந்த தஞ்சை கோயில் இருக்கிற கோபுரத்துக்கே பேர் அந்த கேரளாந்தக கோபுரம் தான் பேர். அந்த இதை வந்து
அழித்த இது ஒன்று இருக்குது. அங்க கேரளால ஒரு சாலை முழுக்க திருக்கொடுங்க ஏதோ ஒரு இடத்துல அவங்க அழித்த அழிவுகள் எல்லாம் இருக்குது. அந்த காலத்துல பெரும் பகை. ஒரு நேரத்துல சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் பகையா இருக்கு. மதுரை முழுக்க எரிச்சு போட்டு வந்துருவாங்களே இவங்க போய். அப்படி ஒவ்வொரு யுத்தங்கள் இப்ப மாதிரி தான். இப்போ நாங்க சும்மா இருக்கிறோமா? அதே மாதிரி தான் இல்ல, காலத்துக்கு காலம் நடந்து கொண்டுதானே இருக்கு. ஆனா பொதுவாக அந்த காலத்துல திராவிட பொன்னாடு தன்னை வாழும் பெண்ணாடு என்ற ஒரு பாட்டு இருக்குல்ல, அது எல்லாம் பொன்னாடு என்று அது எல்லாம் பொதுவா இருந்தது. இப்பதான் திராவிடம் என்பது ஒரு விதமான கருத்திலே தமிழர்களை குறிக்கும். ஒரு விதமான கருத்திலே தமிழர்கள், கன்னடர்கள், மலையாளிகள், தெலுங்கர்கள் யாவரையும் ஒரு விதமான கருத்திலே இந்திய தேசத்துக்கு இந்தியாவில் இருக்கிற அனைத்து மக்களையும் குறிக்கும். இன்னொன்று என்ன கேட்டா, வடக்கில இந்தியா திராவிடர்கள் இருக்கணும். டிராவிட் என்று சொல்லி ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருந்திருக்கிறார் நினைக்கிறேன். இப்போ திராவிடலு என்று பிராமணர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் யாருன்னு கேட்டா இங்க இருந்து அங்க போய் குடியேறும். அப்ப அவர்களை திராவிடலு, திராவிட் என்று வச்சாரு. அப்படியும் நடந்திருக்கு. அது யாழ்ப்பாணத்துல இருக்கிற அந்த மலையாளம் ஒரு ஏரியா இருக்கு தானே, அது அவர்கள் இந்தியாவில இருந்து வந்து குடியேறினாக்கள் தானே. இது என்னன்னு கேட்டால் இப்ப ஒரு தடவை தூய்மைகள் இல்லை. எங்கள் எல்லாருல ரத்தத்திலே வெள்ளாட்டு ரத்தம் எல்லாம் கலந்துருக்கு. அதான் நாங்களே இது ஒரிஜினல் இல்லாம ஐடென்டிட்டி என்பது இன்றைக்கு நான் என்னை எந்த சமூகத்துடன், எந்த மொழியுடன், எந்த மதத்துடன், எந்த பண்பாட்டுடன் இணைத்து வைத்திருக்கிறோம், அதுதான் என்னுடைய அடையாளமே தவிர அது சில வேளை முப்பாட்டன் கொப்பாட்டன் காலத்துல இருந்து வந்ததா இருக்கலாம், அல்லது முந்த நாள் வந்ததா இருக்கலாம். இல்ல டாக்டர், நான் அந்த எங்க தோட்டம் கொண்டு நாங்கள் விற்கிற போது அது பார்த்தேன். அது இந்த தாய் உறுதியில பேர் கூனி என்று இருக்கு. கூனி தாய் உறுதியில அதான் இப்ப நான் நினைக்கிறேன் ஒரு 5-6 தலைமுறை கடந்திருக்கும் அந்த தாய் உறுதிய. அதுல கூனி என்றுதான் இருக்கு அந்த தாய் உறுதியில. நாங்க போய் கச்சேரியில அது நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முதல் போய் அது கச்சேரியில அந்த உறுதி எடுக்கதான் தெரியுது. அதுல தாய் உறுதியில எழுதப்பட்டிருக்கு கூனி என்று. அது எங்க இருந்து வந்த பேரண்டா கூனி எதை குறிக்குது? துண்டு துண்டு. அப்படியா? சிறு துண்டு, சிறு துண்டா கூனி என்று சொல்லு. கூனிரா சொல்வீங்க. அது இல்ல, கூனி என்றது அந்த உடல்நிலையை வச்சும் சொல்லி இருப்பினும் சில விளவ கூனி கொண்டிருந்தா அப்படின்னு சொல்லி இருப்பினும். கூனி என்பது இங்க துண்டை குறைக்கிறது. துண்டு, ஒரு துண்டு நில, ஒரு சிறு துண்டு நிலத்தை கூனி என்று. எல்லாத்தையும் பிரிச்சப்புறம் ஒரு நிலத்தை பங்கிடுகிற எல்லாத்தையும் பங்கிட்டு பார்த்தா பக்கத்தால ஒரு துண்டு சின்னனா கிடக்குது, அதே கூனி துண்டு. கூனி துண்டு. அப்ப நீங்கள் அந்த மாதிரி வந்திருக்கு. இல்ல அவன் பேர் எழுதப்பட்டிருக்கு அதுல கூனி என்ற பேரா? அதான் சொல்றேன். இல்ல நாங்கள் என்ற பெயர் இருந்திருக்கலாம், அது வேற. கூனி என்பது ராமாயணத்துல வர்ற பெயர்கள் இருக்குது. இல்ல அந்த பேரத்தான் நான் குறிப்பிடுறேன். பேர் தான் கூனி என்று காணியினுடைய ஆளுடைய இதுல என்னென்றால் அந்த நாளில பல பேருக்கு பேரே இல்லாம இருந்திருக்கிறேன். பட்ட பேர்கள் இல்ல, பிறந்தோன்ன பேர் வைக்கிறது எல்லாம் இருக்குது. அவைக்கே மறந்துவோம் என்ன பேர் அப்படியும் இருக்கு. என்னுடைய குருநாத சொன்ன அவருக்கு பள்ளிக்கூடம் கொண்டே சேர்க்க திருவல்லிக்கேணியில பிறந்தவர். யுகமா யுத்தத்துல இடம்பெயர்ந்து அங்கால கிராம பக்கம் போயிருந்தா அங்கதான் பள்ளிக்கூடத்தை கொண்டே சேர்க்கிறதுக்கு அவருடைய பெரியப்பாவை சித்தப்பி கொண்டு போயிட்டு பெரியப்பா பள்ளிக்கூடத்தை கூட பிள்ளைகிட்ட பேர் என்னன்னு கேட்டார். அவர் சொன்னாராம், பேர் என்ன வச்சாங்கன்னு தெரியல, நாங்க கிருஷ்ணா கிருஷ்ணான்னு தான் சொல்றோம், அப்படி நீங்க கிருஷ்ணமூர்த்தி என்று வையும் கொண்டார். அதான் என்னுடைய குருமூர்த்தியுடைய பெயர். அவர் பிறகு சொன்னார், தான் பிறகு அறிஞ்சுதான் தனக்கு வச்ச பெயர் சுப்பிரமணியன். ஒரு பேர் தெரியல. அது மாதிரி சில வேளை உறுதி எழுத போயக்குள்ள ஆச்சு உனக்கு என்ன பேருன்னு கேட்டிருப்பினான். அவருக்கு பேரே தெரிஞ்சிருக்காங்க, கூனி என்றே எழுதியா. சிதம்பரத்துல ஒரு அம்மையார சந்திச்சேன்னு சொன்னேன். அவ அடிக்கடி அளவாளாகி கொண்டு மாறது என்ன காலம் ஆயிட்டு மருமகள் அதுல இருந்து கேட்டனா அதுவா அவ சீக்கு வந்து போயிட்டான்டா. சிக்கு அப்படியா? எத்தனை வயசு இருக்கும் அவருக்கு கேட்டேன். 60-65 இருக்குமுங்க சொன்னா. சரி, இப்பதான் நான் கேட்டேன் என்ன பேர் தெரியலீங்க. மாமி மாமி என்றுதான் சொல்றோம், தெரியல சொன்னா.
சொந்த வீட்டிலேயே பேர் தெரியாம வாழ்ந்து மறைஞ்சு போன ஆக்கள் இருக்கணும். அப்படியும் இருக்கு. அப்ப அந்த நேரத்துல உறுதிகள் இதை கொண்டு போய் இதே மாதிரி ஒரு இது நடந்தது. நான் வந்து நிவாரண வேலை செய்து கொண்டு வந்தேன் முல்லைத்தீவுல செஞ்சில வச்சங்கத்தோட சேர்ந்து. அப்ப ஒரு நிவாரண பொருள்கள் வழங்குறது. அப்ப அங்கே ஒரு பிரசவம் பார்த்தது. நான் மருத்துவ மாணவனாக இருக்கையே இது செய்கிறேன். இப்ப நான் பார்த்த முதல் பிரசவம் வெளியில. அப்ப அந்த பிள்ளை பிறந்துட்டுது. அந்த அம்மா தொடர்ந்து வந்து கொண்டு இருந்த பிள்ளைக்கு ஒரு பேர் வைங்க நீங்க தான் பேர் வைக்கணும். ஒரு நாள் அங்க நிவாரண பொருட்கள் வழங்கப்படுது. அவன் வந்து நிக்கிறா. ஆளுக்கு ஏற்றபடிதான் கணக்கு. இந்த பிள்ளைக்கு இன்னும் பேர் இல்ல. அப்ப அந்த இதுக்கு வந்த உடனே இந்த பிள்ளைக்கு கொடுங்கன்னு கேட்டா. பிள்ளைக்கு என்ன பேரம்மான்னு கேட்டா. என்ன சொன்னா பேர் வையுங்க, நீங்களே வையுங்க. அவட அக்கண்ட அதுல பேர் வைக்கிறா. அப்பன் பேரு தேவதாஸ். அன்புதாஸ் என்று எழுதுங்க. அன்புதாஸ் உடனே அந்த நேரம் அது மாதிரி உறுதி எழுத வரைக்கே பேர் வச்சிருப்பாங்க. அது செல்வத்தார் நீங்கள் உறுதியோட சம்பந்தப்பட்ட படியினால் அது துண்டு என்றதான் சரியா இருக்கு. ஒன்று நிலத்தின் பெயர் உண்டு. எங்கள் ஊர்ல நிலங்களுக்கு பெயர் உண்டு. கூழாந்தோட்டம், மற்றது குப்புலாவத்தை, காணிகள் தொட்டுகளுக்கும் பெயர் உண்டு. அதே மாதிரியாக இவர் சொல்றது காணியில் இருந்த உரிமையாளருடைய பெயர் கூனி என்று சொல்லுகிறாங்க. இந்த கூனி என்பது பெயராக இருந்திருக்கலாம் அல்லது ஆகு பெயராக அந்த நேரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த அன்பு நேரம் இணைத்துக் கொள்ளுவோம். வணக்கம். வணக்கம் தங்கா. வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். பத்மா இருக்கிறேன். சொல்லுங்கள் பத்மா. பத்மா. இந்த நாளைக்கு பிறகு டாக்டருக்கும் நீங்க கதை அனைத்துக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கொண்டு நிறைய சொல்லி போட்டீர்கள் திராவிடத்தை பற்றி. நான் எனக்கு தெரிந்த வரலாறை பற்றி சொல்லுறேன். என்னன்னு சொன்னா, தமிழர்கள் தான் முதல், திராவிடரும் தமிழர்களும் ஒன்றுதான் ஆரம்பத்துல. நீங்கள் சொன்ன மாதிரி சேர, சோழ, பாண்டியர் 3 பேரும் தமிழர்கள் தான். அதாவது சேரர்கள் தமிழர்கள் எப்படி பேர்ந்து மலையாளிகள் ஆகினதுன்னு சொன்னால், பழைய தமிழ்ல கலக்கப்பட்ட சமஸ்கிருதத்தை நீக்கப்பட்டால் எங்களுக்கு தமிழ் கிடைக்கும். அப்படி அது முன்னாள் எங்களுடைய மலையாள கேரளா முதலமைச்சரே அதை அறிவித்திருந்தார். அப்ப அது மாதிரி தமிழர்கள் இருந்தால் தெலுங்குக்கும் போறவர்கள் கன்னடத்துக்கு பிரிக்கப்பட்டார்கள் எல்லாம். இயல்பாக நடக்கிறது. பிரதேச வழக்கு, வட்டார வழக்கு இருக்கிறது பாஷை. தமிழுக்கு ஒரு மாதிரி கதைப்போம், வெண்ணியில ஒரு மாதிரி கதைப்போம், சென்னையிலே ஒரு தமிழ், திருச்சியில ஒரு தமிழ், கோயம்புத்தூர் போனா இன்னொரு தமிழ். அழகாக என்னுடைய தமிழாசிரியர் சொல்லுவேன், அந்த நாளில் ரயில் பயணம் போனாலாம் உடத்துல ஏறையில ட்ரெயின்ல வந்து ஆக்கள் கொண்டு வந்து பழங்கள் விற்பினோம். உடத்த வாழைப்பழம் வாழைப்பழம் வாழைப்பழம்னு வருமா. அது என்னோட போன வாழைப்பழ வாழைப்பழ வாழைப்பழம்னு வருமா. வாசப்பச 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 எல்லாம் தமிழ், எல்லாம் தமிழ் தான். போனா இந்த ஒரு வாழைப்பழமே எத்தனையோ விதமாக பரவி பரவி தமிழ்நாட்டிலேயே வரும். இடத்துக்கு தக்க மாதிரியான தமிழ் சில வேளைகள் இப்படி காலப்போக்கில பரவி கொண்டு போக அது ஒரு தனி மொழியாக வந்துடுறது. அப்படி எங்களுடைய வரலாற்றுக்கு உட்பட்ட காலத்துல உருவான மொழி மலையாளம். வரலாற்றுக்கு முந்தின காலத்திலேயே உருவாக தொடங்கி பிரிந்து போன மொழிகள் கன்னடம், தெலுங்கு. அப்படிதான் நாங்க பார்க்கிறோம். மற்ற டாக்டர் என்னென்று சொன்னால், எல்லாரும் தமிழரா இருந்து பேர்ந்து திராவிட எல்லாரும் சேர்ந்துதான் திராவிடர் என்று சொல்லி கொண்டு வைத்து பெரியாற்ற தலைமையில திராவிட நாடு வேணும் என்று சொல்லி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் பிராமணருக்கு ஆரியருக்கு எதிராக போராடி இன்றைக்கு சீமான் போன்றவர்கள் இருந்து இந்த ஆர்குமெண்ட் தேவையில் அவர்கள் இன்றைக்கு ஒரு பேச்சுரிமை, மேடை பேச்சு, ஸ்கூல்ல படிக்கிற எல்லாம் உரிமையை பெற்று கொடுத்தல பெரியாற்ற பங்களிப்பு இருக்கு. அதை மறுதளிக்க இயலாது. ஆனா திராவிடம் என்ற ஆர்குமெண்ட் தேவையில்லை. நாங்க விரும்பினா நாங்க தமிழரா வாழ்ந்துட்டு போலாம். திராவிடன் ஒழிப்ப திராவிடா தமிழ் திராவிடன் தான். முதலிலே நாங்கள் மனிதர்களாக வாழ மனித பண்புகள், மனித நேயம், மனித சமத்துவம், மனித உரிமைகளை பேணி மனிதர்களாக வாழ வேண்டும். அதற்கு பிறகு அவரவருடைய அடையாளங்கள் இருக்குது. ஒரு அடையாளம் சண்டை பிடிக்கலான் எனக்கு இதுதான் அடையாளம் என்று அடையாளம் தான். அதை நான் மாத்தேன். உங்களுக்கு இதுதான் அடையாளம், இதுதான்.
அப்ப அதுல ஒன்று கொம்பைய பண்ணி எனக்கு கொஞ்சம் உசத்தி எனக்கு கொஞ்சம் தாழ்த்தி அப்படி எல்லாம் சொல்ல அவரவர் தாய் அவரவருக்கு பெருசு அந்த மாதிரி அவரவருக்கு அவர் அந்த விடயம் பெருசா அதே நேரம் எங்களுடைய அடையாளம் வந்து வருகின்ற பொழுது நான் பார்ப்பது இந்த தமிழ் திராவிட சண்டைக்குள்ள எல்லாம் நான் போறது நான் பார்ப்பது ஏன் என்று முதலாவது வந்து நான் பார்ப்பது நாங்கள் ஏன் சைவராக இருக்கிறோம் என்றொரு கேள்வி. இரண்டாவதாக நாங்கள் ஏன் இந்த திருமுறைகளை ஓதுகின்றோம். மூன்றாவதுகளில் நாங்கள் ஏன் இந்த சித்தாந்த சாஸ்திரத்தை படிக்கிறோம். இதெல்லாம் நான் பார்ப்பது முதலாவது நாங்கள் ஏன் இந்த சைவராக இருக்கின்றோம் என்று சொன்னால் இந்த தொன்மையான காலத்தில் இருந்தே எங்களுடைய மூதாவது வரலாற்றுக்கு அந்த காலத்தில் இருந்தே நீல மணிமுடட்டு ஒரு பவண்டு ஔவையார வாழ்த்தி இருக்கிறார். அதிகமான வாழ்த்து. அப்படி இந்த நீல மணிமுடட்டான் தக்ஷயாகத்தை அளித்தவன் முப்புறங்களை எரித்தவன் இப்படிப்பட்ட சிவனை வர்ணனித்துக் கொண்டு சங்க காலத்து இலக்கிய கூறுகள்ல இருந்தே வருகின்ற இன்றளவும் வருகின்ற. அப்ப நான் அதை தொடர்ந்து படுத்தி பார்க்கின்றேன். ஒன்று. இரண்டாவதாக எங்களுடைய தத்துவ மரபு சைவ சித்தாந்தம் என்ற தத்துவ மரபு எங்களுக்கு நாங்கள் வேறு எத்தனையோ மொழிகள் இருக்குது. வடமொழியெல்லாம் சித்தாந்த மொழிகள் எல்லாம் இருந்தால் தமிழர்களுக்கு அந்த தத்துவம் முழுமையாக தமிழ் நூல்களாகவே இருக்குது. இன்றைக்கு சைவ சித்தாந்தம் படிக்கிறதுக்கும் வாசிக்கிறதுக்கும் தமிழ் நூல்கள் தான் நூல். இன்றைக்கு இந்தியாவிலேயே கணவருக்கு சைவ சித்தாந்தம் என்ற தத்துவம் தெரியாது. தத்துவ ஞானம் எழுதின பெரிய தத்துவ ஞானிகள் ராதாகிருஷ்ணன் உட்பட பல பேர் சைவ சித்தாந்தத்தை சொல்லவே இல்லை. மேக்ஸ் முன்னர் வெளிநாட்டில் இருந்து இந்திய தத்துவ ஞானங்கள் இந்த ஈஸ்ட் எல்லாம் எடுத்து சைவ சித்தாந்தம் தெரியாது. இன்றைக்கும் சைவ சித்தாந்தம் வெளி உலகத்துக்கு அறியப்படாத ஒரு பொக்கிஷமாக இருக்குது தமிழ் நூல்கள் இருக்கிறபடி. அது ரெண்டு. மூன்றாவதாக இந்த தேவாரம் படிக்க வேண்டும் என்றால் இந்த தேவாரத்தின் அழகான விஷயம் அதுல கடவுளை பற்றி ஒரு வரி ரெண்டு வரி வந்தா சுத்தி இருக்கிற இயற்கையை பற்றியும் மரத்தை பற்றியும் வானை பற்றியும் நிறைய வரிகள் வண்டு பாட மயிலால மான் கன்று துள்ள கரிக்கண்டை பாய சுடநீல மொட்டலருங்கேதாரமே 3-4 வரி இதுலயே போயிடும் இல்லையா? நிறகடல் அரவம் சிலம்பொலி அலம்பும் அந்த திருமேன் அதுல பார்த்தா கரைகளு சந்தம் காரகிட் பிளவும் அளப்பெரும் கனமணி வரன்றி திருக்கோணமலை பதிகம். அப்படியே மகாலு எங்க அடிச்சு கொண்டு வருகுது. என்ன வருகுது? சந்தன கட்டு வருகுது, அகில் கட்டு வருகுது, ரத்தின கற்கள் வருகுது. ஏன்னா இலங்கையில் ரத்தின கற்கள் இருக்கிறது. அதோட முத்து கடல்ல முத்து சந்திக்கிற இடத்துல திருக்கோணமலை இருக்குது. இப்படி இயற்கையை வர்ணிக்கிற பாடல்கள், இயற்கையை கொண்டாடுகிற பாடல்கள், வாழ்க்கையை வர்ணிக்கின்ற பாடல்கள், வாழ்க்கையை வர்ணிக்கின்ற வண்டு பஞ்சையும் மாமலர் பொழில் மஞ்சை நடமிடும் மாதோட்டம் அப்படி இயற்கையை வர்ணிக்கிறது, வாழ்க்கையை வர்ணிக்கிறது, காதலை கொண்டாடுறது, வாழ்க்கையை கொண்டாடுறது. ரெண்டு பியூட்டியை சொல்லுவார்கள். இதுதான் அந்த சைவத்தினுடைய பியூட்டியை சொல்லுவார்கள். அந்த மதிலினுடைய அழகை சொல்லுவார்கள், அந்த மாடத்தினுடைய அழகை சொல்லுவார்கள், அந்த கோபுரத்தினுடைய அழகை சொல்லுவார்கள். மேன்மேட் பியூட்டியையும் ரசிக்கிறார்கள் இல்லையா? இயற்கை அழகையும் ரசிக்கிறார்கள், ஆடல் பாடல்களை ரசிக்கிறார்கள். எல்லாம் பெரும் அப்படி இல்லையா? ஒவ்வொன்றா சொல்லுவார்கள். இந்த இன்னிசை வீணையர் ஜாலினர் ஒருபால் இருக்கொடு தோத்திரம் எம்பினர் ஒருபால். இப்படி எல்லா பக்கம் அந்த வாத்தியும் இந்த வாதி இப்படி வாழ்க்கையை கொண்டாடுகின்ற, மகிழ்கின்ற, காதலை கொண்டாடுகின்ற, மகிழ்கின்ற, இயற்கையை கொண்டாடுகின்ற, ரசிக்கின்ற அந்த மரபு சங்க இலக்கிய காலத்தில் இருந்து வந்தது. பாடல் எல்லாமே அப்படித்தான். பாட்டெடுத்தால் பாதி பாட்டுக்கு மேலே அந்த வர்ணனை இயற்கை தான் இருக்கும். அது அப்படித்தான். நீங்கள் வேறு மொழி பகவத்கீதை படிக்கலாம், சிவசோசரம் படிக்கலாம், லிங்காஷ்டகம் படிக்கலாம், பில்வாஷ்டகம் படிக்கலாம். ஒன்றிலையுமே இப்படி இயற்கை வர்ணனை கிடையவே கிடையாது. இந்த தோத்திர பாடல்களை எங்கட தேவார திருவாசகங்கள்ல தான் இது கொட்டி கிடக்குது. அதுலயும் பார்த்தா பிற்கால பாடல்ல வராத அளவு, திருப்புகள்ல அந்த அளவுக்கு இல்ல, தாய்மானர் பாடல்ல இல்ல, கந்த செட்டி கவசத்துல இல்ல, அபிராமி அந்த அதில இல்ல.
ஆனால் இந்த நால்வர் பாடல்கள் தேவார திருவாசகங்கள் திருமுறைகள்ல பெரிய புராணம் வரைக்கும் கொட்டி இருக்குது. அதுதான் இந்த 12 திருமுறை என்ற விசேஷம். நான் ஏன் தேவாரம் படிக்கணும்டா ஏதோ கடவுளை கும்பிடுறதுக்காக மட்டுமில்லை, அந்த 2000-3000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அந்த நாகரிக சங்க தமிழ் மரபின் தொடர்ச்சியை நான் சைவத்திலே பார்க்கிறேன், சிவத்திலே பார்க்கிறேன், தேவார திருவாசகங்கள் திருமுறைகளிலே பார்க்கிறேன், வாழ்க்கையில பார்க்கிறேன். இதுதான் எங்களுக்கு அடையாளம். எனக்கு லேபிள் போடுறது திராவிடம் உண்டோ அல்லது தமிழ் உண்டோ அல்லது சைவம் உண்டோ அது அடுத்த பாடம். அப்ப வைடுவி தேவாரம் ஏதுக்கடி தாவாரம் இல்லை தனக்கு ஒரு வீடு இல்லை தேவாரம் ஏதுக்கடி என்று கேட்டார். தேவாரத்துக்கு காரணம் ஏன் தேவாரம் புதம்பாய் பாட்டு ஏன் பஜனை வடிக்கலாம் தானே இலகுவா இருக்கு. தேவாரம் இப்ப புரியுது இல்லையா? ஹரஹர சங்கர ஜெயசு சங்கரன் படிச்சுட்டு போலாம், படிக்கலாமோ இல்லையா? அல்லது வேல் வேல் முருகா வெற்றி படிச்சுட்டு போடலாம், அது நல்லதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த இலக்கிய வாழ்க்கை தொடர்ச்சி, இந்த இயற்கை அழகின் ரசனை, இந்த காதலை கொண்டாடும் தன்மை, இந்த கட்டிடங்கள் மனிதனுடைய எத்தனங்களை போற்றுகின்ற தன்மை, இந்த சங்க இலக்கிய மரபு அங்க இல்லையே. தோடுடைய செவியன் விடையேறியோர் அவள் அண்ணன் அழகா போகுது அழகாக. ஆகவேதான் இதுதான் எங்களுடைய அடையாளமா பார்க்கணும். நான் இது அது என்று லேபிள் பண்ணுவது அல்ல. நன்றி 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 பத்மா. நன்றி. சரி, எங்களுக்கு அருமையான இன்றைக்கு உரையாடலாக அமைந்திருக்கின்றது. இன்றைக்கு நாங்கள் தொடக்கத்தில் சில தொழில்நுட்ப கோளாறுகள் எங்களுடைய தொழில்நுட்ப குறைபாடுகள் என்று சொல்லலாம். அதை கையாளும் இந்த தொடர்புகளை ஏற்படுத்துவதில் சற்று தாமதங்கள் இடைஞ்சல்கள் வந்த பொழுதிலும் நாங்கள் தொடர்ந்து இந்த இதில் வந்து நேயர்கள் பங்கு பெற்று இருந்தார்கள். உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். இந்த உரையாடல் தொடக்கத்திலே நாங்கள் குடும்ப உறவுகளை பற்றி தொடங்கி அன்றைய ஊடாக இந்த சிவஞான போதத்தை பார்த்து வந்துடாவிட்டால் சிவஞான போதத்தை பற்றியும் சொல்லுகின்ற வாய்ப்பே வந்திருக்காது. வானொலிகள்ல பொதுவாக நாங்கள் அதை பற்றி கதைப்பதில்லை. ஒவ்வொருத்தர் சாஸ்திரத்திலேயே 14 சாஸ்திரங்கள்ல முதலாவது சிவஞான போதம், அதுல 12 சூத்திரம் 42 வரையில சைவ சித்தாந்தம் அப்படியே கிடக்குது. அருமையாக அதையும் சொல்லி அடுத்ததாக இந்த தமிழ்நாட்டிலே நடக்கின்ற திராவிடர் என்ற இதை பற்றி நீங்கள் தொடக்கி வைக்க மக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் சொன்னார்கள். எங்களுக்கு பெரியாருடைய முக்கியமான இது வந்து திராவிடர் ஆரியர் அல்ல, சுயமரியாதை. எல்லாரும் அடிமைகளாக காலில் விழுந்திருந்த நேரத்தில் சுயமரியாதையை அவர் நிலைநிறுத்தினவர். ஒரு தன்மை ஒன்று இருக்கின்றது, அதுக்கு அது போற்றுதற்குரியது. எல்லாவற்றையும் ஒரு கோடுமண்டு இல்லை, இந்த சுயமரியாதை தன்மை அது போற்றுதற்குரியது. ஆனால் அவர் விதைத்த அந்த ஆரிய எதிர்ப்பு என்பது இந்த அளவுக்கு கண்டு தெரியாது. ஆனா அங்கே அப்படி ஒரு தன்மை இருந்திருக்கிறது. எங்களுக்கு என்னென்னு கேட்டால் சில பேர் அது அழகாக ப்ரொஃபசர் சிவத்தம்பி எழுதுவார். இலங்கையிலே இருக்கின்ற பிராமணர்கள் நிலை வேறு, அவர்கள் அங்கே ஒரு அடக்கப்பட்ட தொழிலாளர் வர்க்கம். ஆனால் இந்தியாவில் இருக்கின்ற நிலை வேறு, அங்கே ஆதிக்க வர்க்கமாக இருந்தார். அங்கே அப்படி ஒரு தேவை இருந்தது. அதே இதை நாங்களும் இறக்குமதி செய்ய முடியாது. அதற்கு வேறு விதமான விளக்கங்கள் இருக்கின்றன. அதையும் சொல்லிக்கொண்டு நாங்கள் மீண்டும் அடுத்த வாரம் இந்த நிகழ்ச்சி சந்திப்போம். இன்றைய நிகழ்விலே அருமையான ஆன்மீக கருத்துக்களையும் நல்ல கருத்துக்களை எல்லாம் எடுத்து நாங்கள் நேயர்களும் பகிர்ந்து கொண்டார்கள். அவர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கொண்டு விசேடமாக உங்களுக்கு பெரிய நன்றி சொல்லி நாங்களும் விடைபெறுகின்றோம். நன்றி டாக்டர். வணக்கம். ஹலோ, சொல்லு கவிதா. எனக்கு பல்லு புடுங்க வேணும், அம்மாவுக்கும் பல்லு கிளீன் பண்ண வேணும். உனக்கு தெரிஞ்ச டென்டிஸ்ட் யாரும் இருக்கணுமே? டாக்டர் இரு விஜயநாதன் கிட்ட போவேன். அம்மா ஸ்காப்ரோவில இருக்கிறா, நான் இங்க மார்க்கத்துல இருக்கிறேன். உங்களுக்கு வசதியா மார்க்கத்திலும் இருக்கிறார், ஸ்காப்ரோவிலும் இருக்கிறார். இப்பொழுது 3 இடங்களில் டாக்டர் இரு விஜயநாதன். 3348 பெரோக் அவென்யூ, பெரோக்கன் ஹைவே 7, ஸ்டோஃபில் ஹாஸ்பிட்டலுக்கு அருகாமையில். 90412818. 3150 எக்லிங்டன் அவென்யூ ஈஸ்ட், மார்க்கம் அண்ட் எக்லிங்டன். 41643232. இலக்கு 3351 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில். 4166092022. இப்பொழுது 3 இடங்களில் சேவை தருகிறார் பல் மருத்துவர் டாக்டர் இரு விஜயநாதன். அனைத்து விதமான பல் மருத்துவ சேவைகளை பெற்றுக்கொள்ள அழைத்து பதிவு செய்யுங்கள். பல் மருத்துவர் டாக்டர் இரு விஜயநாதன்.